மாத்திரம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுகபலமாய் வைத்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அந்த மேலே கொஞ்சம் எனக்கு ஏற்ற அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தொண்டை பிரச்சனை ஆள்பானாங்களா? 118ஆம் சங்கீதம் அதனுடைய 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கிருபை தாங்க. பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் நேரடியாய் ஒரு தொடர்பு வரட்டும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த வார்த்தைகளை ரேமாவாய் தீர்க்க தரிசனங்களாய் மாற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை இது அப்படியே உயிர் ஆண்டவரை பெற்று அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரை நடைபெற கிருபை தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் வேத புத்தகத்திலே. வேதத்தினுடைய மைய அதிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இந்த இருக்கக்கூடிய 66 புஸ்தகத்தில் மைய அதிகாரம் எதுனா 118ஆம் சங்கீதம். அந்த 118ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை இந்த சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது 4 இடங்களிலே இருக்கிறது வேத புத்தகத்தில். இந்த இதே வசனம் மத்தேயு 21:42லையும், மார்க் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும், லூக்கா 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 4 இடத்திலே இதை எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? வீடு கற்ற அந்த மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஆகாதி என்று ஒரு கல்லை தள்ளிவிட்டார்களாம். அந்த கல்லை கர்த்தர் தன் கையிலே எடுத்து அதை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றிவிட்டார். ஆமென். மனிதர்களால் தள்ளப்பட்டதை கர்த்தர் எடுத்து தன் கையிலே பயன்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன செய்தி பாஸ்டர்? அற்பமாய், தம்பி செய்தியை கவனி, அப்புறம் கேட்காத. அற்பமாய் அல்லது தூக்கி எறியப்பட்டவர்கள் மேல தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மேலே தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. தமிழை விட the stone which the builders rejected has become the chief cornerstone. This is Lord doing at marvelous wonderful on our eyes. ஆமென் சொல்லுங்க. யார் ஐஸ்க்கு? our eyes. என் கண்ணுக்கே என் வாழ்க்கை ஆச்சரியமா மாறிச்சு. சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்றேன்ல, நான் சொல்றேன், மற்றவங்க கண்ணுக்கு நீங்க ஆச்சரியம் மாறுறது ரெண்டாவது இருக்கட்டும். உங்க கண்ணுக்கு நானா வாராபத்தி மேல பங்குட்டு உட்கார்ந்து நானா இன்னைக்கு கர்த்தருடைய கையை தட்டி தான் சொல்லுங்களேன். ஒயின் ஷாப்பா சுத்தன நானா? ஆமென் சொல்லுங்களேன். சினிமாவா சுத்தன நானா? நானா கோயில்ல இப்படி காலு வச்சு நடந்த இன்னைக்கு என் வாழ்க்கை கையை தட்டி. ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல உங்க வாழ்க்கை யார் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கணும்? உங்க கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கணும். நம்ம கண்ணுக்கே என் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது, எப்படி உயர்ந்து விட்டது. நான் சொல்றேன், முதல்ல கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். இரண்டாவது ஊரை ஆச்சரியப்பட வைப்பார். மூன்றாவது உறவுகளை ஆச்சரியப்பட வைப்பார். நான் சொல்றேன், நாலாவது தேசங்களை அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பில்டர்ஸ் இருக்காங்க, மனிதர்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். become the rejected, the chief cornerstone கர்த்தர் மாட்டிட்டாராம். this is Lord doing it marvelous. marvelousன்றதுக்கு நம்ம சரியான மீனிங் எனக்கு தெரியல. என்னது மார்வெலஸ் அப்படின்னா என்ன சிஸ்டர்? உங்க டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்க. மார்வெலஸ்னா ஒப்பிட முடியாத, அழகு சொல்ல முடியாத, கரெக்ட், சொல்லவே முடியாத கர்த்தர் உன்னை மாத்த போறாரு. ஆமென். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ஆராதனையில ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் இந்த கல்லை தூக்கி போட்டுட்டாங்க? ஏன் இதை தூக்கி போட்டுட்டாங்க? இந்த கல்லுக்கு ஷேப்பு சரியா இல்லை. சொல்லுங்களேன். அந்த இடத்துல வைக்கக்கூடிய அளவில் ஷேப்பு சரியில்லை. மனிதர்கள் நிறைய பேர் நம்மளை தூக்கி போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஷேப்பு சரியில்லை, நம்ம குணம் சரியில்லை, நம்மளுடைய சுபாவம் சரியில்லை, நம்ம பேச்சு சரியில்லை. உண்மையிலேயே அவங்க தூக்கி போட்டதுக்கு காரணம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. சும்மா நல்ல மனிதர்களை எல்லாரும் என்ன பண்ணிட மாட்டாங்க? தூக்கி போட்ட மாட்டாங்க. சில நேரங்களில் நல்ல மனிதர்களை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் இவன் தூக்கி போட்டதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதனுடைய ஷேப்பு சரியா இல்லையா. வீசப்பட்ட கல் இருக்கு பாருங்க, இது இந்த பில்டிங்க்கு செட் ஆகாது என்று அவர்கள் தூக்கி வீசினார்கள். நான் சொல்லுகிறேன், அவன் தூக்கி வீசினதை கர்த்தர் தன் கரத்திலே தாங்கி, ஆமென் சொல்லுங்களேன், தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே வச்சிருக்கிறார். ஆமென். எங்க வச்சிருக்கிறார் சிஸ்டர்? அவர் தனியா எடுத்து போல, தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஏன் தூக்கி வீசினாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது முக்கியமான வேட்டத்தில் வைக்கிற அளவுக்கு அழகா இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அது என்னவா இல்லை? அந்த கல் அழகா இல்லை. அந்த கல் விரும்புகிற வண்ணம் இல்லை. ஆமென். இப்போ அந்த கல்லை தூக்கி போட்டுட்டாங்க பாருங்க. தூக்கி போட்ட கல்லை கர்த்தர் தன் கையில பிடித்து அது சேதமாகாதபடி ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். எந்த பில்டர் தூக்கி போட்டானோ, எந்த மனிதன் தூக்கி போட்டானோ, அதே இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்? அதே பில்டர் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது இந்த
இந்த கல்லு தான் இந்த இடத்துக்கு பொருத்தமான கல் என்று தன் கரத்துல எடுத்து ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இது ஷேப்பு மாறணும்னா தூக்கி போட்ட இடத்துல அது கூட கர்த்தர் இருக்கிறார். கவுனிங்க, கர்த்தர் இருக்கிறார். அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, உருவாக்குறார். சில கல்லுங்க 3 வருஷத்துலயே உருவாயிடுது. சில கல்லு 30 வருஷம் ஆனாலும் என்ன பண்ண மாட்டேங்குது. சில கல்லு 18 மாசத்துலயே உருவாயிடுது. நேத்து வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் சொன்னாரு, ரட்சிக்கப்பட்டு ஒரே ஒரு மாசத்துல அவரோட குடிச்ச, அவரோட சிகரெட் பிடிச்ச ஃப்ரெண்டுங்க 22 பேரை கர்த்தருக்குள்ள ஆதாயம் பண்ணாங்க. கையை தட்டுங்களேன். ஒரே மாசத்துல சில கல்லு உருவாகுது. ஆமென். சில கல் என்ன பண்ணுதுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் குணம் மாறாது, சுபாவம் மாறாது, பேச்சு மாறாது, கலகம் ஊட்டுறது மாறாது, பின்னாடி குறை சொல்றது மாறாது, அதே இடத்துல இருக்கும். கர்த்தரும் கூட இருப்பார். நீ அப்ப மாறுறியோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்றேன். 127 அடி குழிக்குள்ள தூக்கி போட்டான் யோசேப்பை தூக்கி போட்ட உடனே சிலர் சொல்றாங்க அந்த இடத்துல அவன் பழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய குழி, அந்த எண்ணத்தோட தான் தூக்கி போட்டானுங்க. அந்த குழிக்குள்ள ஒருவர் நின்று அவனை தாங்கி மெதுவாய் கீழே இறக்கி வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இறக்கி வச்சுட்டு பக்கத்துல பார்த்து நிற்கிறார். யோசேப்பு அழுவுறா, ஐயோ ஆண்டவரே நான் நல்லவன் ஆண்டவரே. தூக்கி சில நேரத்தில் நல்லவங்களையும் தூக்கி போடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தூக்கி போட்டு அழுவ, நான் யோசேப்பு கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, நான் மேலே போயிடுறேன் ஆண்டவரே. தவழ்ந்தாது போயிடுறேன். அண்ணன் கேட்ட எப்படா வந்தேன், நான் தவழ்ந்து வந்தேன், கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. மேலே போய் என்ன பண்ண போற யோசேப்பை, கத்தியை தாந்துக்கிற 12 பேர் தலையை வெற்ற ஆண்டவரே. ஆமென். அப்படியா, உள்ளே ஏறு. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளே ஏறு. 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு யோசேப்பு கேட்கறான், ஆண்டவரே தூக்கி விடுங்க, பசிக்குது ஆண்டவரே, இருட்டாகுது, பயமா இருக்குது ஆண்டவரே, என்ன பண்ண போற. மேலே போய் ஆண்டவரே எங்க அண்ணன் பெரிய அண்ணன் ரூபம் சொன்னா இவனை கொண்டுடாதீங்கடான்ட்டு எங்க பெரிய அண்ணனை விட்டுருவேன். எங்க 3வது அண்ணன் யூதா சொன்னா டேய் இவனை தூக்கி எடுங்கடா கயிறு போட்டுன்னு, இவன் 2 பேரை விட்டுட்டு 9 பேரை வெட்டுவான் ஆண்டவரே. அப்படியா, இன்னொரு 3 நாள் இருப்பா உள்ள, இன்னொரு 3 நாள் இருப்பா உள்ள, இன்னொரு 3 நாள் இருப்பா உள்ள. 3 நாள் கழிச்சு திரும்பவும் ஆண்டவரே வெள்ளடுங்க ஆண்டவரே, பசி தாங்கள விழ போற ஆண்டவரே. இப்ப என்னப்பா மேல பண்ணுவேன், மேல போனா ஆத்திராடங்கள ஆண்டவரே. அவனுங்களை ஐசா கேள்வி கேட்டு 2 பேரை மூஞ்சில குத்திட்டு போனாதான் ஆண்டவரே எனக்கு நிம்மதி வரும். அப்ப இருப்பா, இன்னொரு 3 நாள் இருப்பா. மாறவே இல்லைங்க யோசேப்பு. உள்ளே இருக்கிறார். பார்த்தாரு, சரி உள்ள இருந்தா சோறு இல்லாம செத்துருவான், நம்மளுக்கு சோத்தை கொடுத்து உருவாக்கும்னுட்டு மீதியானார் அந்த வழியா வர வைக்கிறாரு. மீதியானர்கள் எப்போதும் தன் கையில பெரிய பெரிய கயிறுகளை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வியாபாரம் பண்றவங்க, ஊரா போய் சந்தை போடுறவங்க. ஆறுகளை கடக்கும்போது கயிறு, எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு தெரியுங்களா. ஆறுகளை கடக்கும்போது கயிறு கட்டி தான் கடப்பாங்களாம். அவங்கிட்ட 100கணக்கான அடி உள்ள கயிறுகளை கொண்டு வர சொல்லி கர்த்தர் மேலே இருந்து தூக்கி, ஆமென் சொல்லுங்களேன், இவங்க அண்ணனுங்க முகத்தையே பார்க்க விடாம நேரா வித்துட்டு நேரா எங்க போறான், போர்த்திபார் வீட்டுக்கு போறான். போர்த்திபார் வீட்டுல போகும்போது சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு எப்படியாவது ஒரு பெரிய வெப்பன் AK பாட்ஸ் வாங்கணும். வாங்கி எடுத்து இந்த எகிப்தில இருந்து போய் 10 அண்ணன் சுடணும்டா, அதுக்கு தான்டா சம்பாதிக்கிறேன் நான். ஆமென் சொல்லுங்களேன். பார்த்தாரு, இந்த எண்ணத்தோட சம்பாதிக்கிறியா, உன்னை எங்க போட போறேன் கேட்டா ஜெயிலுக்குள்ள போட போறேன். ஆமென். ஜெயிலுக்குள்ளேயும் யாரு இருக்கிறா? ஏன் வீடு கட்டணும் தெரியுமா? நான் அந்த வீட்டில் இருக்கிறனோ இல்லையோ, அவன் பார்க்கணும் நான் கட்டின வீட்டை. ஆமென். கட்டவே மாட்டேன். கொஞ்சம் கூட மாட வாங்க, ஆதார் கார்டு போட்டோல இந்த கட்டி வந்த உட்காந்த மாதிரியே உட்காராதீங்க தயவு செஞ்சு. தரணிபதி ஒரு டாக்டர் இருந்தார் எங்க ஊர்ல, சக்கரையால் எழுதி தின்றுவேன். இன்னைக்கு என்ன மாதிரி நீங்க ஸ்வீட் தின்ன முடியாது. இப்படி போய் வரதுக்குள்ள எங்க இந்த ஸ்வீட்டை காணுவான், நான் தான் தின்றுப்பேன். ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய கட்டி வந்துடும் பின்னாடி. அவர் போனவொடனே கத்தி அறுத்து ஒரு ஊசியை போடுவார் பாருங்க, கொதம் சீடா வரும். அந்த மாதிரியே சிலர் உட்காந்துக்குது. அடே ஏங்க நல்லா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் எதிர்க்க கட்டணும், அவன் எதிர்க்க வாழணும், அவன் எதிர்க்க உன்னை வச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில் உள்ள போட்டார் பாருங்க. ஜெயில் உள்ள உட்காந்துங்கிறா. ஜெயில் உள்ள இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே சிறைச்சாலையில் எப்பா இப்போ நீங்க வந்த 10 அண்ணன் வந்து நின்னா என்னப்பா பண்ணுவேன்? ஆண்டவரே உள்ள அவ்வளவு நல்லவன் ஆண்டவரே, என்ன தூக்கி போட்டானுங்க ஆண்டவரே, இப்போ என்ன பண்ணுவேன்? வெட்டலாம் மாட்டான் ஆண்டவரே, ஆனா பழி வாங்குவான் ஆண்டவரே, அவனை பழி வாங்காம விட மாட்டாண்டவரே. அப்படியா, 7 வருஷம் ஆயிடுச்சப்பா, இன்னும் மறக்கலையா? மறக்க முடியல ஆண்டவரே. அப்புறம் 10வது வருஷம், ஆண்டவரே நீங்க எடுத்துருங்க. இப்போ வந்தானா என்னப்பா பண்ணுவேன் கேட்கிறார். இப்போ வந்தா என்னப்பா பண்ணுவேன்? இப்போ ஆண்டவரே ஏதோ அவனுங்க அறியாமையில செஞ்சுட்டானுங்க ஆண்டவரே, போ ஆண்டவரே அப்படின்னு விட்டுருவான். ஆனா ஒண்ணு ஆண்டவரே, அவனை பழி வாங்க மாட்டான், அவனை அழிக்க மாட்டான். அவன் எதிர்க்க வாழ்ந்து காட்டி அவனுங்க பயங்கரமா என்ன பார்த்து அப்படியே பொச்சரி படுற அளவுக்கு வாழணும் ஆண்டவரே. அப்படியா, இன்னும் 2 வருஷம் இருப்பா. 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கேட்கிறாரு, 13 வருஷம் கழிச்சு அந்த கல்லுகிட்ட, உன்னை நான் ஒரு தலைக்கு மார்வலஸ் கல்லா மாத்த வச்சிருக்கிறேன், இப்ப நீ எப்படி பாருக்கிற? இப்போ ஆண்டவரே
அந்த கோவம் கீவம் பழி வாங்கின எல்லாம் போயிடுச்சு ஆண்டவர். ஒன்று அவனுங்க கஷ்டப்படுறது என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவர். அவ்வளோ பழி வாங்கிட்டானுங்க. அப்படியா, இன்னொரு வருஷம் இருப்பா, இன்னொரு வருஷம். புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன் குழி உள்ளே உட்காந்துக்கிறேன்னு தெரியுதா? ஏன் மார்வெலஸா மாற வேண்டிய நீ இன்னும் பள்ளத்துக்குள்ள இருக்கிறன்னு தெரியுதா? நீ வாழணும், உன் கண்ணுக்கும் வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கிறத விட அடுத்தவன் எதிர்க்க வாழ்ந்து காட்டணும், அடுத்தவனை பழி வாங்கணும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலமே வராது, தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பேசுங்க, ஆமீன். கூட மாட வாங்கினேன். இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக அந்த திட்டங்கள், அந்த எண்ணங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காத. இது தீர்க்க தரிசனம். 14வது வருஷம் வந்து சொல்றாரு, என்னப்பா உங்க அண்ணனுங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கணும், சோறு தண்ணி இல்லாத இருக்கிறத பார்க்கணும்னு சொன்னியே. ஐயோ ஆண்டவரே விடுங்க ஆண்டவரே, அவனு எங்க அப்பாவுக்கு பிறந்தவனுங்க தான் ஆண்டவரே, அதெல்லாம் காயெல்லாம் மறைஞ்சு போச்சு ஆண்டவரே. இப்போ எப்படி இருக்கிற? இப்போ என் அண்ணனுங்க வந்தா என்னை காட்டிலும் சிறந்த இடத்துல அவர்களை வைக்கக்கூடிய அளவில் நான் சொல்றேன், மகனே நான் சொல்றேன், இந்த காலை வேளையில வாயின் அறிக்கையை பார்க்கிறவர் அல்ல, வாயின் அறிக்கையை கேட்கிறவர் இருதயம் மாறிச்சான்னு பார்க்கிறாரு. இப்போ சொல்றாரு, இப்போ நீ சரியாயிட்ட, இப்போ உன்னை கொண்டு போய் ஒரு மூளைக்கல்லாய் மாற்றுவதற்கு கையை தட்டி தான் சொல்லுங்களேன். ஓய் யோசேப்பு, யார் இங்க? நான் தான் யோசேப்பு, உன்னை அரண்மனைக்கு வர சொன்ன. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அது 14 வருஷம் ஆனாலும் சரி, 140 வருஷம் ஆனாலும் உள்ள மாறாம, உள்ள பழிவாங்க கூட மாறாம. ஆமென் சொல்லுங்க. சார்லஸ் ஒரு வீட்டுக்கு போனா 7 அடி போட்டுக்கிறான் பேஸ். பைத்தியக்காரன். எவ்வளவு அடியா? 2 வீலரை இப்ப அவனால ஏத்த முடியாது, ரோட்ல நிக்க வச்சுக்கிறான். நான் கேட்டேன், ஏன் பிரதர் 7 அடி போட்ட? தம்பி 5 அடி போட்டுக்கிறாயா அவனுக்கு. நான் சொன்னேன், சத்தியமா நீலாம் என்ன ஆக மாட்ட பரலோகத்துக்கு. ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கர்த்தர் கையில தான் இருக்குதுயா. மனுஷன் தூக்கி போட்டது உண்மைதாயா, மனுஷன் நம்மளை நிராகரிச்சது உண்மைதாயா. கீழே கிடக்கிற கல்லை கர்த்தர் மேலே எடுக்க எவ்வளவோ உருவாக்குறார். ஆனா இந்த கல்லுக்குள்ள இருந்து எதுவுமே மாறல. என்ன உயர்த்திட்டா. சிலருக்குலாம் ஏன் பணம் கொடுக்க மாட்டா தெரியுமா? பணம் கொடுத்தா உன்ன மாதிரி அவனை ஆட முடியாது, உன்ன மாதிரி பழி வாங்க முடியாது, உன்ன மாதிரி அராஜகம் பண்ண முடியாது. அதனால இருப்பா கொஞ்ச நாள் இருப்பா. ஆமென் சொல்லுங்களேன். பெரிய வீட்டை கொடுக்கிறதுக்கு அவருக்கு பெரிய மேட்ராங்க. பெரிய வீட்டை கொடுப்பார். அந்த பெரிய வீட்டை கொடுத்துட்டா பால்கனியில் உட்காந்து அந்த நீலாம்பரி ஆடுவா பார், ஊஞ்சல்ல கரான்னு. அந்த மாதிரி நீ ஆடுவன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனாலே நம்மளை என்ன பண்றாரு, ஒரு கோசா ஒரு வீட்டை குத்தி எனக்கு ஆசை, பால்கனியில் உட்காந்து பகடா சாப்பிட்டுன்னு பைபிள் படிச்சுன்னு டிரான்ஸ்போர்ட் போறவரெல்லாம் பார்க்கற ஒரு ஆசை. கட்சியில் 2 வீலர் கூட நித்த இடம் இல்லாத வீட்டு குத்த, அதை கொடுத்துருந்தா நான் எவ்வளவு திமிராயிருப்பேன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? உள்ள என் தம்பியை விட, என் அக்கா விட, என் அண்ணனை விட, என் குழந்தை கேட்கிற அண்ணாலே அவ ஆக்ஸ்போர்ட்ல சேர்த்துக்கிற ஆண்டவரே, நான் சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல சேர்த்து நீங்க பாருங்க ஆண்டவரே, சத்தியமா 25 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு குழந்தை கொடுக்க மாட்டேன். 25 வருஷம் கழிச்சு வந்து கேட்கிறாரு, அண்ணாலே இப்ப என்ன பண்ண போற? உன் குழந்தை கொடுத்தா சென்னை பப்ளிக் ஸ்கூலும் வேணா, எந்த இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூலும் வேணா, கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். வீட்டுக்கு போ, சில நாளுக்குள்ள கர்ப்பம். ஆமே. இந்த கம்பேரிசன் இந்த கல்லுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காத வாழ்க்கையில. அந்த கல்லு கவனிங்க அங்கதான் இருக்கும், கர்த்தரும் அங்கதான் இருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? குழிக்குள்ள இருந்தாரியா, போர்த்திபார் வீட்டுல இருந்தாரியா, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாரியா, அண்ணால் கூட இருந்தாரியா. உன்னை எதிர்க்கிறவன், உன்னை துரத்துறவன், உன் கையில ஒப்பு கொடுக்க போறா தாவீதே, என்ன பண்ண போற? ஆத்திரம் வருது ஆண்டவரே, கொன்னு போட்டு உன்னை ஈட்டில நினைக்கிறேன். அப்படியா? உன்னை 3 வருஷம் வனாந்தரத்துல இரு, இன்னும் 4 வருஷம் வனாந்தரத்தில் இரு. பழி வாங்குகிற எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு மாறுதோ அந்த எண்ணங்கள் மாற்றி சத்துருவை கொண்டு வந்து கையில ஒப்பு கொடுப்பேன். நீ என்ன பண்றன்னு பாப்ப. இவன் என்ன பண்றான்? இவன் அமைதியாக அபிஷா சொல்றான், குத்தி போட்டுமா, டேய் கம்முனுறா, நான் வனாந்தரத்தில் இருக்குது ஏன்னு எனக்கு தெரியும்டா. அவரை குத்திட்டனா என் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரம் தான். சொல்லுங்க, நான் பேசுறது சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கிரகிக்கணும். புரியலன்னா விட்டுருங்க. அவரை நீ குத்தி போட்டுனா என் வாழ்க்கை வனாந்தரண்டா. அபிஷேகம் பண்ண போட்டவர் மேல கையை போற்றாத, அவன் துரோகிதா. எனக்கு எதிராக மந்திரம் பண்ணா, எனக்கு எதிராக என்னென்னமோ பண்ணா, நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனை நான் தொட மாட்டேன். காலம் வரும்போது அவர் செத்து அவர் போட்டண்டா. இன்னும் ராஜாவாக்க கர்த்தருக்கு தெரியும். தாவீதே, இந்த எண்ணம் வர வரைக்கும் 14 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் கர்த்தர் உன்னை, ஆமென் சொல்லுங்க, உள்ள வரணும். நானா விதவிகளுடைய பணத்தெல்லாம் வாங்கி வச்சு திருப்பி கொடுக்கல.
கால் இல்லாதவனுக்கு நானா அநியாயம் பண்ண என்ன பார்த்து என் நண்பர்கள்லாம் இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே. யோபு அழுவுறான் தேவ சமூகத்துல, என்னை பத்தி இவ்வளவு தவறா பேசுறாங்க ஆண்டவரே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இவ்வளவு அநியாயமா குற்றம் சாட்டிட்டா, நான் வேறு ஒருத்த மனைவியை எடுத்துக்கணும்ன்றா, இவ்வளவு அநியாயம் பண்றானுங்களே ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தாரு, இப்ப என்னப்பா பண்ண போற ஆண்டவரே, எனக்கு வந்தது பரு அந்த மாதிரி 3 மாசமாவது இந்த நான் 3 பேருக்கு வரணும் ஆண்டவரே அப்படியும் உள்ளத்துல நினைச்சுன்னு தான் பொழுது மூஞ்ச பாக்குறார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். 3 மாசம் பரு கேட்க போறானா இல்ல மன்னிச்சு ஜெபிக்க போறானா? ஆண்டவர் பார்த்தார். அவன் சொன்னாரு, யோபு தன் நண்பர்கள் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே, இவர்கள் குற்றம் இவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. யோபுவின் சிறையிருப்பை மாற்றது மாத்தமல்ல, ரெட்டிப்பான கையை தட்டி சொல்லிடுங்களேன், என்னைக்கையா இந்த கல்லு ஓ மார்வலஸ் வண்டர்ஃபுல் இடத்துக்கு வரும் தெரியுமா? சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க ஆமே. அல்லேலூயா. தூக்கி வீசப்பட்ட நமக்குள்ள ஒரு நாள் பெருமை வரக்கூடாது. எசேக்கியேல் 16:4-5-6 சொல்லுகிறது, உனக்காக பரிதபிப்பதற்கு, உனக்காக தொப்புள் கொடி அறுக்க, உன்னை சுத்தமாக்க தண்ணீரால் கழுவப்பட ஒருவருமே இல்லையே. உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றாகில உனக்கு செய்வதற்கு, உன் பேரில் இரக்கமாய் இருப்பதற்கு ஒன்றுமில்லை. நீ பிறந்த நாளிலே அருவருக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டாய். உன் அருகே நான் கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த உன்னை கண்டு, ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை கண்டு, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். கையை தட்டிடுங்களே, என் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. ஆமே ஐயா. எப்படி பழைச்ச பிரதர்? தூக்கி வீசப்பட்ட உன்னை அவர் தன் கையில, ஆமென் சொல்லுங்க, விரும்பப்படாத உன்னை, அற்பமா எண்ணப்பட்டதை தன் கையில் எடுத்து அவர் பாதுகாக்கிறார், பத்திரப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். ஆமென். எங்க உருவாக்குறார்? முக்கியமான இடத்துக்கு. கவனிங்க, இப்ப கவனிங்க. இப்போ பில்டிங் எல்லாம் முடிச்சிட்டான். பில்டிங்கை முடிச்சா முனையில கார்னர்ல பளிச்சுன்னு ஒரு கல் வைக்கணும். கல்லு வந்து இறங்கின கல்லெல்லாம் தேடுறான் பில்டரு. தள்ளவன் எதுவுமே கிடைக்கல. திரும்பவும் தூக்கி வீசப்பட்ட கல்லுங்க கிட்ட வந்து நின்று பார்க்கறான். வந்து நின்று பார்த்தா ஒரு கல்லு அவன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஒரு இந்த கல்லை விட்டுட்டோம்டா, இந்த கல்லை தூக்குடா, ஆளை சொல்றேன், இந்த கல்லை தூக்குடா. இந்த கல்லை தூக்கினா அந்த ஸ்டோன்ல எத்துமே அந்த கார்னர்ல பொறுத்துறான் பாருங்க, பளிச்சுன்னு உட்காந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த கல்லை மிஸ் பண்ண? இல்லடா, நீ தூக்கி போடும் அது சரியில்லாத கல்லு தான், ஆனால் ஒருவர் அந்த கல்லை உருவாக்கினார். உட்கார்ந்து ஆமென் சொல்லுங்க. இப்ப பில்டருக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காசு கொடுத்தா கூட இவ்வளவு நல்ல கல்லை வாங்கி இருக்க முடியாது. நான் சொல்றேன், குணம் சரியில்லாத, உன்னுடைய சுபாவம் சரியில்லாத, பொறாமை குணம் கொண்ட, கலகம் முட்டுகிற குணம், பாவ நிறைந்த உன்னை கர்த்தர் தன் கையினால உருவாக்க தான் போறாரு. ஒரு நாள் உன்னை மார்வலஸ் கையை தட்டி சொல்லிடுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. கொண்டு வைத்தா மிக அழகா இருக்குது. ஷேப்பே மாறிடுச்சு. அவனுக்கு ஆச்சரியம், யார் இந்த ஷேப்பை மாத்தினது? மற்ற ஒருவரால் மட்டும் தான் முடியும். எப்பயுமே உங்ககிட்ட இது இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் கிட்ட போய் சொல்லி பாருங்களேன். பாஸ்டரா சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான். இதெல்லாம் மாத்திக்குமா பிள்ளைய அப்படின்னு சொன்ன கேட்பானுக்கிறீங்க. ஆனா கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. எங்க வச்சு மாத்துவார் பாஸ்டர்? சிறையில வச்சு மாத்துவாரு, சிலர் குழிவுல வச்சு மாத்துவாரு, சிலருக்கு ஒண்ணுமே கொடுக்காம வெறும் கோயிலுக்கு 25 வருஷமா போய் வச்சு மாத்துவாரு, சிலருக்கு பருவா கூட்டு மாத்துவாரு. நான் சொல்றது புரிஞ்சாமன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமா பிரதர், மாத்தி தான் ஆகணும் ஏதோ ஒரு வகையில, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு. ஏன்? அவர் தன் கரத்துல உன்னை எடுத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுது, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் என்ன பண்றாரா? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளகளை அவமாக்கும்படி உலகத்தின் ஈவானவைகளின் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளின் இல்லாதவைகளின் தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ உன் குடும்பத்தால நண்பரால சமுதாயத்துல தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம். பிரதர், இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். நீ பலவீனத்தோட இருக்கிறியா, வியாதியோட, அது போகவே மாட்டேன்டா, டாக்டர் கிட்ட போனா ஒண்ணுமே இல்ல, நல்லாதான் இருக்கிறேன்னு சொல்றேன், உன்னை உருவாக்குறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ரொம்ப நாளா ஜெபிக்கிற ஒண்ணுக்கு அந்த ஒன்னை கொடுக்கவே மாட்டாரு, ஒன்னை நிக்க வைக்கவே மாட்டாரு. ஏன்? உன்னை உருவாக்குறார் கர்த்தர். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப நாளா இந்த பிரச்சனை மாறுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கற, அது வரவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், அற்பமா எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர். இங்க அற்பம்னு போட்டிருக்கு, உண்மையிலே என்ன போட்டிருக்குன்னா, உண்மையிலே நம்ம அற்பமா இருந்தோம், ஜாதியில அற்பம். நம்மள மாதிரி ஒரு கெட்டவன் யாருன்னா பாத்துக்கிறீங்களா? நீங்க மறைச்சுதான் எடுத்து போவோம், அம்மா கூட கொடுக்க மாட்டோம். ரொம்ப கெட்ட குணம், கெட்ட எண்ணம். நான் சொல்றேன், இதெல்லாம் கர்த்தர் கொஞ்ச நாள்ல மாத்துவார்.
பிராடு மைண்ட் உள்ள ஆளா மாத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை பார்க்கும் போதே மற்றவங்க இயேசுவை பார்க்குற அளவுக்கு மாத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட சுபாவம், பேச்சு, செய்கலாம் நம்ம அற்பமா இருந்தோம் ஒரு காலத்துல. இல்ல ஒரு காலத்துல நான்லாம் டிபன் பாக்ஸ் தொண்டா துப்பிடுவேன். துப்பிட்டு தான் சாப்பிடுவேன். ஏன் சொல்லுங்க? அவ்வளோ அற்பம் ஒரு காலத்துல. நம்ம தெரியுமா உங்களுக்கு? ஜனலை சாத்திட்டுலாம் கறி வருகிறாள்லாங்குது எனக்கு தெரிஞ்சு. பக்கத்துல போயிட்டு போகுது வாசனைன்ட்டு. அவ்வளோ அற்பம். இப்ப என்ன சொல்றான்? எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு ஒண்ணுமே வேணாம். அந்த அளவுக்கு உன்னை அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாருமே அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான் உண்மையிலே கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரா பாஸ்டர்? எல்லாருமே அற்பதானா அப்படின்னு கேட்டா இல்ல. பலசாலிகளையும் சில நாட்டில் தெரிந்தெடுத்து அவங்கள அற்பமா மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட எல்லாமே தூக்கி வீசப்பட்டவங்க, எல்லாருமே கைவிடப்பட்டவங்க, எல்லாமே அற்பமா என்ன. சில நேரத்தில் பலசாலிகளை, ஞானிகளை, அறிவாளிகளை, தனக்குத்தானே அறிவாளின்னு சிலர் இருப்பாங்க, அவனெல்லாம் பிடிப்பார். அவனெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவார்னா எல்லா பீஸையும் புடுங்குவார். ஆமென் சொல்லுங்க. புடுங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா தனக்காக பயன்படுத்துவார். ஒருவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. நான் படித்த படிப்பு தான். சாம் அடிக்கடி சொல்றப்பல எம்டெக். நான் சொன்னேன் இனிமேல் எம்டெக்னே சொல்லாத, நீ ஒரு டெக்கும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எம்டெக் சோறு போடுதா, அவருடைய சுவிசேஷம் சோறு போடுதான்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் ஞானியெல்லாம் பைத்தியமாகிடுவாருங்க. பவுல் நினைச்சான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் 4 கப்பலுக்கு ஓனரு, நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன், நான் கையெழுத்து போட்டாதான் பிரதான ஆசாரியனை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறேன். ஒரு நாள் போனாரு, போகும்போது சடுதியில சந்திச்சார். ஏ சவுலே என்னாரு. அதை நீங்க அப்படி படிக்கணும், நான் படிக்கிற மாதிரி. ஏ சவுலே என்னாரு. அவன் அலண்டு திரும்பி, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ எழுந்து போடா. உனக்கு சொல்ல 3 நாள் குருடு. கவனிங்க நான் சொல்றத. 3 நாள் என்னது? குருடு. 3 நாளுக்குள்ள கண்ணுல இருந்து இன்னமும் கொட்டுது. அவன் கண்ணுல இருந்து கொட்டுது. எழுந்து கண்ணு திறந்த உடனே நேர்ந்து கண்ணாடியை பார்க்கறான். கண்ணாடியை பார்த்தா 2 கண்ணும் அப்படியே புடுக்குன்னு வெளில வந்துட்டுக்குது. இப்படி வந்துட்டு இருக்குது கண்ணு. ரியலா நடந்தது சொல்றேன். 2 கண்ணும் இவனுக்கு கண்ணை தடவி பார்க்கறான். என் கண்ணு என்ன ஆயிடுச்சு? 2 இந்த சரீரத்தின் அழகை வைத்துக் கொண்டுதானே, இந்த ஞானத்தை வைத்துக் கொண்டுதானே நீ என்ன துன்பப்படுத்தின, இப்போ உன் சரீரத்தை அவமானமா மாத்துறேன். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன நடந்தது? கண்ணை முழிச்சு பார்க்கறான். கண்ணு மட்டும் வெளியில வரல சிஸ்டர். அவன் கண்ணுல இருந்து அப்படியே ஒரு வகையான தண்ணி வழி ஆரம்பித்தது பாருங்க. அந்த தண்ணியில சீழ் கலந்து வந்தது. அந்த ஊளை தள்ளிக்கினே இருக்குமா. பேசினே இருப்பாரான், ஊளை வருமா. பேசினே இருப்பாரான், ஊளை வருமா. அவர் போய் கண்ணாடி முன்னாடி பார்த்தா அதான் சொல்றார் ஒரு இடத்துல, முன்பு வரும்போது நான் அழகுள்ளவனாய் தோற்றம் உள்ளவனாய் வரல, நான் அகோரமா தான் வந்தேன் உங்ககிட்ட, ஆனால் நீங்க தேவ தூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சொல்லட்டுமா? ஞானியை பிடிச்சி என்ன பண்ணுவார்னா கண்ணகன்லாம் பிடிங்கிடுவார். ஜாக்கிரதையார், உன்னை நீ ஞானி நினைக்காத. ஆமேன்னு சொல்லுங்க. பிடுங்கினாரு. எங்க போனாலும் அடிச்சு காலை உடைச்சி காலெல்லாம் பெண்டாகி போச்சு. பவுலுடைய சரீரத்தை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா, பவுல்னு ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா, அவன் நடக்க கூட பலன் இல்லாதவர் கர்த்தர் ஆக்கிதான் அவனை தன் கையில எடுத்து பயன்படுத்தினார். நான் சொல்றேன், அற்பமானவனையே பண்ண முடியும். வேலை வேலை வேலைன்னு கர்த்தரோட அழைப்பை விட்டு ஓடுறவனையும் அடிச்சு உட்கார வைக்க முடியும். சொல்லுங்க. பொட்டலம் போடுற வேலைக்குதா பாஸ்டர்? டப்பா கழிக்கிற வேலைக்குதா பாஸ்டர்? ஊழியத்தை அழைக்கப்பட்ட நீ எங்க போனாலும் உருப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு டெய்லர் இருந்தானா, கர்த்தர் நேரடியா ஊழியத்துக்கு அனுப்புறாராம். அழைச்சாராம். போய் உட்காந்து மிஷின் கிருன்னு தச்சா ஒரு நாளைக்கு 55 ஊசி ஓடியுமா. எவ்வளோ? உஷா கம்பெனியே வந்து செக் பண்ணிட்டான் டெல்லியில இருந்து. என்ன சார் நல்லா இருக்குது, ஏன் உனக்கு ஒண்டி ஓடியுது? உனக்கு ஒண்டி வேலை கிடைக்காது. தீர்க்க தரிசனம். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தலைவனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு போன ஆண்டவரே, தலைவனா போன ஆண்டவரே, சர்வத்தையும் கத்துட்ட ஆண்டவரே. நான் எனக்கு சகல சாஸ்திரம் தெரியும் ஆண்டவரே. அப்படியா? உனக்கு சகல சாஸ்திரம் தெரியுமாப்பா? உன்னை நான் பயன்படுத்தவே மாட்டேன். ஒரு கொலையை பண்ண வச்சு மீதியான் வனாந்தரத்துக்கு ஓட வச்சு எது சகல சாஸ்திரம் சொன்னியோ அதை தொத்து வயா மாத்துறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப பார்வோனோட பேரை கேட்டா பயப்படுற அளவுக்கு மாத்திட்டாரு. மனுஷனை அடிச்சவன இப்ப ஆட்டாச்சா செத்துரும். ஆடுங்க கிட்ட பக்குவமா நடத்தி 40 வருஷம் பீச புடுங்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பீச புடுங்கி எடுத்தாந்து முச்செடியில நிறுத்தி, நான் உனக்கு தரிசனம், ஐ அம் தட் ஐ அம், யூ கோ டு தி எஜிப்ட்ன்றாரு பாருங்க. ஐயோ ஆண்டவரே விட்டுருங்க, நான் போக மாட்டேன், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். ஏயா புடுங்குவாரு பீச. நான் சொல்றேன், உன் ஞானத்தை வைத்தல்ல, உன் அறிவை வைத்தல்ல, கர்த்தரோட கிருபையை வைத்து நான் சொல்லுகிறேன், தள்ளப்பட்ட உன்னை. ஆமென். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தம்பி சும்மா நீ அங்க இருந்து வரல, பீஸ புடுங்க போறார் இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலத ஆமேன் புடுங்கி எடுத்து போய் ஆமேன் நீ கையை நீட்டனாலே 10 அற்புதம் அல்ல 100 அற்புதங்களை செய்வதற்கு ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி 2 வகை மனிதர்களை கர்த்தர் உருவாக்குறார். சரி, இன்னைக்கு என்ன பாஸ்டர்? இன்னைக்கு தூக்கி வீசப்பட்டதின் மேல தேவனுடைய திட்டம். இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். தூக்கி வீசப்பட்டதின் மேல் தேவனுடைய திட்டம். யோவான் 6:12 வாசிங்க. யோவான் 6:12 வாசிங்களே, சீக்கிரமா வாசிங்க, டைம் ஆகுது. அவர் திருப்தி அடைந்த பின்பு என்ன சொல்றாருமா? ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். மீதியான துணிக்கை மற்றவர்களால் தூக்கி வீசப்பட்டதை கூட சேமித்து வைக்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல துணிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. துணிக்கைனா என்ன சிஸ்டர்? துணிக்கைனா என்ன தெரியுங்களா? அப்பம் சுடுவாங்க, அவங்களோட பிரதான சாப்பாடு அப்பம். அந்த அப்பம் சுடும்போது சுத்தீரும் அப்படியே உப்பி வந்துடும். உப்பி வந்தோன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரே கருப்பு கருப்பா. பரோட்டா பார்த்துக்கிறீங்களா? பரோட்டா அது சுத்தி கருப்பு கருப்பா வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி கருப்பு கருப்பா வந்தோடனே முதல்ல அவங்க அப்பத்தை எடுத்து பிட்டுட்டு அந்த கருப்பு கருப்பா இருக்குது பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? தூக்கி கீழே போட்டுருவாங்க, தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசப்பட்ட அப்பத்தை எல்லாரும் பாருங்க, தூக்கி வீசப்பட்டதை கர்த்தர் மட்டும் பார்த்துக்கினே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், தூக்கி வீசப்பட்டதின் மேல் தான் தேவ கண்கள் எப்போதும் இருக்கும். யாரு நம்புறீங்கன்னா கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மற்றவர்களால் தூக்கி வச்சப்பட்டதை கூட சேமித்து வைக்கிறார். ஒன்று என்ன சொல்றாரு? சேதம். நாம இப்ப படி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவோட இருதயம் என்ன தெரியுமா? தூக்கி வீசப்பட்ட ஒன்றும் சேதமாய் போய் விடக்கூடாது. சகோதரன் நான் சொல்றேன், தூக்கி வீசப்பட்ட உன்னுடைய குடும்பம், தூக்கி வீசப்பட்ட உன்னுடைய பிள்ளைகள், தூக்கி வீசப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை தொழில்கள் ஒன்றும் சேதமாகாதபடி என் ரட்சகரால நம்மனா கையை தட்டி சொல்லுவீங்க. ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை, உங்களை சேதப்படுத்தாதபடி இயேசுவின் இருதயம். ஆமே. உன் ரட்சிப்பை ஒருத்தரை சேதப்படுத்த முடியாது, உன் ஆத்துமாவை ஒருத்தரை சேதப்பட முடியாது, இந்த சபையை அவனை சேதப்படுத்த முடியாது, உன் தொழிலை எவனும் சேதப்படுத்த முடியாது, உன் குடும்பத்தை எவனும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் இயேசுவின் கண்கள் அந்த துணிக்கையின் மேல கையை தட்ட முடிஞ்சா கையை தட்டி சேதையும் அலையாதபடி காக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. NIV ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா போட்டிருக்கு? இந்த துணிக்கைய ஸ்கிராப்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஸ்கிராப்னா என்ன பிரதர்? பயன்படுத்தப்பட்டு தேவையை எடுத்துக்கொண்டு வேண்டாதை தூக்கி வீசுவதுக்கு பேரு தான். ஆமே. என்ன பிரதர்? தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசுவதற்கு பேர் தான் ஸ்கிராப். நான் சொல்றேன், வாழ்க்கை இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து உன் பிள்ளைங்க நன்மையெல்லாம் பெற்று உன்னை தூக்கி வீசியிருக்கலாம் சகோதரி. உன்னிடத்திலிருந்து நன்மை பெற்று உன்னுடைய நண்பர்கள் தூக்கி வீசியிருக்கலாம். உன் குடும்பத்தில் நீ ஒரு ஸ்கிராப போல இருக்கலாம். ஸ்கிராப தான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் சேதமாகாதபடி அதை பத்திரமாய் கையை தட்டி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுபாவம் என்ன தெரியுமா? எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு ஒருத்தரை தூக்கி வீசிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் டக்குன்னு கைட்டி விட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் நானா டக்குன்னு கைட்டிட்டு போனேன்னு. அந்த மாதிரி சில டக்கு அந்த சுபாவம் யாருக்குள்ள வரக்கூடாதுன்னா ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு உங்களுக்கு என்ன, அவங்க கெட்டு போனோன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க ஆதியில செய்த நன்மைகள், ஆதியில செய்த உதவிகள், அவங்க ஆறுதல் படுத்தலாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்படி தூக்கி வீசப்படுகிற சுபாவங்கள், நான் சொல்றேன், உலக மனிதர்களா இருக்கலாம், கர்த்தரோட பிள்ளைங்க ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் இருதயம் நன்றி நிறைந்ததாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில உறவுகளை கர்த்தர் நம்மளோட சேர்க்கிறாருன்னா காரணம் இல்லாம சேர்க்க மாட்டார். முகாந்தரம் இல்லாம நான் இந்த இடத்துக்கு வரலன்னு தாவீது சொன்னது போல, முகாந்தரம் இல்லாம நம்ம ஒருவரையும் கர்த்தர் இணைக்கவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? தூக்கி வீசி விடாதீர்கள் சபையை, தூக்கி வீசி விடாதீர்கள் ஊழியத்தை, தூக்கி வீசி விடாதீர்கள் அக்கத்துல உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து பிரைஸ் தி லார்ட் சொல்றவங்களே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப மற்றவர்கள் நம்ம இடத்துல இருந்து ஆமென் காரியங்களை வாங்கி கொண்டு தூக்கி வீசிட்டா உங்க இருதயம் எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் அவ்வளவு செஞ்சிருக்கேன் பாஸ்டர், நன்றி கேட்டவனா போயிட்டான். அதேதான் நம்மளை பார்த்து இன்னொருத்தர் சொல்லிடக்கூடாதுன்றேன். சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து அதை சேமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் கண்ணீரை அவர் மறந்து தூக்கி வீசி இருந்தார்னா என்ன பிரதர் ஆயிருக்கும்? உன் ஜபத்தை மறந்து தூக்கி வீசி இருந்தார்னா என்ன பிரதர் ஆயிருக்கும்? நான் சொல்றேன், உன் கண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார். நம்ம நான் கையை தட்டுங்களேன். உன்னுடைய ஆராதனை சேர்த்து உன் பிரயாசத்தை சேர்த்து வைத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்குதுயா.
நீ கொடுத்த ஒவ்வொரு ரூபா பணத்தை கர்த்தர் சேமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு துணிக்கை மற்றவர்களால் தூக்கி வீசப்பட்டதையே அவர் சேமித்து வையுங்கள், ஒன்றும் சேதமாக கூடாது என்று சொல்லி இருப்பாரானால், இன்றைக்கு நீ செய்த இந்த தேவனுக்காக செய்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் தன்னுடைய பரலோக பொக்கிஷத்துல சேர்த்து வைத்திருக்கிறார். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சொல்றான், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரெல்லாம் துருத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஐயா சேர்த்து வைத்திருக்கிறாரியா. இன்னைக்கு செய்தி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நான் சொல்றேன், உன்னுடைய ஒவ்வொன்றையும் கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தன்னுடைய கூடையில, பரலோக கூடையில, சபை என்கிற கூடையில கர்த்தர் சேமித்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நடந்ததை கூட செஞ்சு வச்சிருக்கிறார். 31 யோபு 31:4 வாசி பாருங்க வீட்டு போய். என்னுடைய நடைகளை, என் வழிகளை பார்த்து என் நடைகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சிஸ்டர், எதுவுமே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வீணா விடலன்னு நினைச்சுக்கோங்க. மல்கியா 3:16 என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்கிறார்னா சேமிச்சு வச்சிருக்கிறார். நீ போய் இயேசு இயேசு நேத்து என் மனைவி சொன்னா, எத்தனை பேர்கிட்ட தெரிப்பாப்பா என் சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ போய் ஆபிரகாமுக்கு புள்ள இல்ல 100 வருஷமா கர்த்தர் அற்புதமா கொடுத்தாரு, சாராளுக்கு, இதெல்லாம் சொல்லாத. நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற போய் சொல்லு. என் வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி இருக்குது. மற்றவங்களாம் உன் நண்பர்களை தெரிந்தெடுத்து சொல்லு. முதல்ல சும்மா போற வரவங்களாம் சொல்லாத. தனிமையில் இருக்கும்போது சொல், கும்பல்ல போய் சொல்லாத. அவன் எல்லாம் சேர்ந்து உன்னை கிண்டல் பண்ணுவான். தனிமையில போய் சொல்லு, எப்படி இருந்த, என்னை எப்படி ஆக்கிட்ட. நான் சொல்றேன், நீ கர்த்தருக்காக பேசினது, கர்த்தருக்காக கொடுத்தது. ஆமேன் சொல்லிடுங்களேன். எத்தனை பேர் நம்பி ஆமேன் சொல்றீங்க? நீ செஞ்ச நன்மைகள் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 22, 23 வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த அருமையான மொர்தகாய் என்கிறவன் அந்த ராஜாவுக்கு எதிராய் 2 பேர் எழும்பி அவனை கொலை பண்ணணும் போது இவன் போய் உதவி செய்து அதை தப்புவித்தான் பாருங்க. ராஜா மறந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அது நலபடி புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, நீ மற்ற மனுஷனுக்கு செஞ்ச உதவி கூட சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன பாஸ்டர் பிரதிபலன்? ஒரு நாள் வரும், நடபடி புஸ்தகங்கள் திறக்கப்படும், உனக்கு செய்ததற்கு பதில் நன்மையை பரலோகம் உனக்கு தரும். நம்மனா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கிறார். நீ கர்த்தருக்காக நடந்த நடைய பேசியிருக்கிறார். நீ எங்கெல்லாம் போய் கர்த்தரை பத்தி பேசணும், உன் பேச்சை சேமிச்சு வச்சிருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகளை சேமித்து வைத்திருக்கிறார். இதை ஒன்றை கூட பரலோகம் வீணாய் போகாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறது. நம்மனா ஆமென் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தசமம் கொடுத்தல, அதை சேமிச்சு வச்சிருக்கிறார். எனக்கு தெரியும் சிலர்லாம் எப்படி கொடுக்குறாங்க நீட்டு. ஐயா, ஒரு நாள் நிச்சயம் இதுக்கெல்லாம் ரிவார்டு வச்சிருக்கிறார். எனக்கு தெரியாது எப்போ நடக்கும்னுட்டு. நான் எப்படி தெரியுமா தசமம் கொடுப்பேன்? ஒரு பொட்டி வச்சிருப்பேன், தசமம் பொட்டி. பார்ட் டைம் வேலை செய்வேன். ஈவினிங்கில் கேன்டீனில் போய் பார்ட் டைமில் வேலை செய்வேன் எங்கள் காலேஜில். அவன் தினந்தோறும் காசு கொடுத்துருவான். 300 ரூபா 330 ரூபா கையில் இருக்கிற மாதிரி கொடுப்பான். எடுத்துன்னு வந்து 33 ரூபா எண்ணி அதில் போடுவான். மனைவி சாட்சி 3 ரூபா காயில் இவ்வளோ காய்ஞ்ச 6 ரூபா கூட தசம் பார்த்து நான் குறை வச்சதில்லை. 662 ரூபானா அந்த 2 ரூபா போட்டு தசமம் கொடுப்பேன். ஐயா, அதெல்லாம் பார்த்தாரியா? இன்னைக்கு கர்த்தர், நான் சொல்றேன், நான் வேலை செஞ்சா கூட அவளை தரமாட்டாரு. ஆமேன் சொல்லி கையை தட்டிடுங்களேன். நான் சொல்றேன், அதையெல்லாம் சேமித்து வைத்த என் தெய்வம். ஆமேன். அல்லேலூயா. போன வாரம் கூட சொன்னேன், ஒரே ஒரு 10 நிமிஷம் ஜெபம், 2 கிளாஸ் ரூம்ல, 2 ஆபீஸ் ரூம்ல, ஒரு மாசம் பூரா வேலைக்கு போற காணிக்கை எடுத்து கையில கொடுத்து அமிச்சிட்டாங்க. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? நீ எதை செய்கிறாயோ அதை பரலோகம் சேமித்து வைத்திருக்கிறது. வட்டியோட அல்ல, வட்டிக்கு வட்டிக்கு அமைக்க. ஆமே. அல்லேலூயா. இதுதான் என் நம்முடைய தேவன். சரி, விஷயத்துக்கு வரேன் நான். கவனிங்க. ஆமென். சேமிப்பு ஒரு நாள் பலனை தரும், மறந்துடாதீங்க. மனிதர்கள் மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க தம்பி. யோவான் 6:7-8. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக வாசிங்க. இங்கே 2 பேரை மாத்திரம் வேத புத்தகத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பும் அந்திரேவாம். கவனிங்க நான் பேசுறது கவனிங்க. உன் வாழ்க்கையில அற்பமாய் தூக்கி வீசப்பட்ட அந்த துணிக்கை தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த துணிக்கை எடுத்து வைக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்குள்ள பயங்கர அவிசுவாசம். என்ன விசுவாசம்? அவ்விசுவாசம்.
இயேசு இவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று என்று நிறைய இடத்துல பைபிள்ல எழுதியிருக்கிறத நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த பிலிப்புக்குள்ள அந்திரேக்குள்ள இப்ப பயங்கர அவிசுவாசம் வந்துச்சு. என்ன அவிசுவாசம்? ஆண்டவரே 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினா கூட இதுக்கு ஜனத்துக்கு இவ்வளவு பேருக்கு தர முடியாது, ரெண்டே அப்பம் 5 மீனை வச்சிருக்கான் ஒருத்தவன், இதை வச்சு எப்படி ஆண்டவரே கொடுக்க போறீங்க? 2 பேருக்குள்ள அவிசுவாசம் இருந்தாலும் அவிசுவாசம் இருந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செஞ்சாரு. கையை தட்டிட்டீங்களா? ஒரு நிமிஷம். இன்றைக்கு நீ அவிசுவாசம் சூழ்நிலை உன்னை அவிசுவாசமாய் மாற்றிருக்கலாம், உன் பிரச்சனை அவிசுவாசமா மாத்திருக்கலாம். ஆனா நான் சொல்ற மகளே, உன் அவிசுவாசத்தின் மத்தியில் அற்புதம் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எப்ப விசுவாசமாவே ஆபிரகாம் மாதிரி என்ன பண்ண முடியாது, சுத்திர முடியாது. ஏன் இங்க அவிசுவாசத்தின் மத்தியில அற்புதம் செஞ்சாரு உங்களுக்கு தெரியுமா? இந்த 2 பேரை மாத்திரம் பைபிள் பயங்கர ஞானங்க. ஆமென் சொல்லுங்க. மத்த யாக்கோப காட்டுல, யோவான காட்டுல, உணர்த்தற்பான கூட அவனை காட்டுல யாரை காட்டுது? பிலிப்பு அந்திரேயா மாத்த ஏன் காட்டுதுன்னா இந்த 2 பேருடைய ஆரம்ப விசுவாசத்தை படிக்கிறீங்களா? வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 40-41 வாசிருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அந்திரேவா என்பவன் முதலாவது மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு ஐயா எல்லாரும் இயேசுவை தச்சனுடைய பிள்ளையா பார்த்தாங்கய்யா. எல்லாரும் இயேசுவை தவறான வழியில பிறந்தவன்னு பார்த்தாங்கய்யா. ஒரே நாள் ராத்திரியில மாத்திரம் மெனுக்களை கையை தட்டிடுங்களே. என்ன விசுவாசம் வந்தது தெரியுமா? நான் பார்த்தவர் மேசியா, நான் பார்த்தவர் மேசியா. ஐயா எதனால் அற்புதம் நடக்குது தெரியுமா? உனக்கு ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆரம்பத்தில் கர்த்தர் ஆமென் சொல்லிடுங்களே. இன்னைக்கு சூழ்நிலை நடக்காது நீ நினைக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலை உன்னால இது சாத்தியம் இல்லை நினைக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் நீ யாராய் இருந்தாய் தெரியுமா? மற்றவர்கள் வேறு விதமாய் பார்த்தார்கள், உன் கண்கள் வேறு விதமாய் இயேசுவை பார்த்தது. கையை தட்டி சொல்லிடுங்களேன். இன்றைக்கு இருக்கிற உன் விசுவாசத்தை பார்க்கல, அன்றைக்கு உனக்கு ஆமென். நான் அதை தான் முதல்லயே சொன்னேன். உன் விசுவாசம் கூட சேமிச்சு வச்சிருக்கிற. புரியுதாழம்? புரியுதாழம்? இன்னைக்கு உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு வாழற சூழ்நிலை, நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற வீடு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்தில் நீ எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்த தெரியுமா? மற்றவர்கள் இயேசுவை வேறு விதமாய் பார்த்தார்கள், நீ மாத்திரம் தான் அவரை ரட்சகராய், நீ மாத்திரம் தான் அவரை மேசியாவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை சேமிச்சு வச்சிருக்கிறாரியா. வாசி சாஸ்திரத்தை தங்கச்சி தொடர்ந்து வாசிமா. 43-44 வாசி. மறுநாளிலே அந்திரேயா பிலிப்பு பாருங்க, பிலிப்புவை கண்டு எனக்கு பின்னாடி வா. பிலிப்பு என்பவன் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோ. கையை தட்டி சொல்லுங்களேன். மற்றவங்க வேற விதமா இயேசுவை பார்த்தாங்க, நீ இந்த வேதத்தின் மூலமா இயேசுவை பார்த்த. கையை தட்டுங்க. மற்றவங்க உங்ககிட்ட வேற விதமா இயேசுவை சொன்னாங்க, இந்த வேதத்தில் இருக்கிறவர் தான் தெய்வம் என்று நீ பார்த்த. உன் ஆரம்ப விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில உனக்கு அற்புதங்களை எத்தனை பேருக்கு புரியுது இந்த ஆழம்? இன்னைக்கு உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு நீ வாழற சூழ்நிலை, இன்னைக்கு நீ நினைக்கிற நடக்காதுன்னு. ஆனா உன் ஆரம்ப விசுவாசங்கள், ஆரம்பத்தில் நீ கர்த்தரை பார்த்த விதம், ஆரம்பத்தில் அவரை பத்தி பேசினதெல்லாம் கர்த்தர் தன் சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சூழ்நிலைகள் கண் பார்க்கிற காரியம் அவிசுவாசத்தை கொண்டு வந்திருக்கலாம். இவர்களின் ஆரம்ப விசுவாசம் பயங்கரம், அதை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன பாவத்தில், இன்னைக்கு சின்ன சின்ன ஜென்ம சுபாவத்தில், இன்னைக்கு ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு பாரத்தினால உன்னை விசுவாசம் இல்லாத சில காரியங்கள் தள்ளி இருக்கலாம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சில நண்பர்கள் உன்னை விசுவாசம் இல்லாத பாதையில் தள்ளி இருக்கலாம். ஆனாலும் உனக்கு அற்புதம் நடக்க போது. நான் சொல்றேன், ஏன் அற்புதம் நடக்க போது தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு இப்படி, ஆனாலும் உன் ஆரம்ப விசுவாசம் வேறு. கையை தட்டி ஆமே அல்லேலூயா. இன்னைக்கு நீ பயப்படலாம். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. நான் இன்னைக்கு எழுதி தரேன். இன்னைக்கு நீ இருக்கிற நிலையில ஒருவேளை அவிசுவாசத்தை, சின்ன சின்ன பாவத்தில், சின்ன சின்ன விழுகையில, சின்ன சின்ன காரியத்தில் பார்க்க மாட்டார். ஆனா ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய்? ஆமென். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே கண்மூடித்தனமா ஒரு விசுவாசிக்கணும். புரியுதா? ஏன்னா நீ வளர்ந்துட்டீங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியாது. குழந்தைகிட்ட எதை வேணாலும் சொல்லி பாருங்க,
நம்புவோம். வளர்ந்த அப்புறம் சொல்லிப்பாரு அது எப்படி நடக்கணும். நீ வந்த உடனே அப்படியே நம்பணும், அவர் தான் மேசியா. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு பரலோகத்தில் ஒரு இடங்குது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அம்மா கேட்டது, ஹாஸ்பிட்டா சீட்டு போட விட்டா கல்லு விடாயான்னு கேட்டது பரலோகத்தில். எனக்கு இந்த மாதிரி நோண்டி நோண்டிலாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, நரகத்தில் அக்னி எறிகிற. எனக்கு ஆத்திரமா வரும் சிலதெல்லாம் கேட்குற கேள்வி. ஏன் சிஸ்டர் இன்னைக்கு அவிசுவாசம் வந்துச்சு? ஆரம்பத்தில் பயங்கரமாக இயேசுவை நம்பணும், ஆரம்பத்தில் பயங்கரமாக ஓடணும். அது என்னன்னா சேமித்து வைக்கப்பட்டு. ஆமேன் சொல்லிடுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், பழைய ஜபங்கள் சேமிக்க வைத்து இருக்குது. சும்மா இல்ல, பழைய ஜபம்லாம் சேமிக்கப்பட்டிருக்குது. பழைய முழங்கால் தேஞ்சுது பாரு, இன்னைக்கு வேணா கொஞ்சம் மார்க் கலைஞ்சிட்டு இருக்கலாம், அதை கூட பரலோகம் போட்டோ பிடிச்சி வச்சிருக்குது. என் பிள்ளையோட என் கையை தட்டுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் இன்னைக்கு இல்லாம அதை கர்த்தர் சேமிச்சு வச்சிருக்கிறா. ஆமேன். நீ வசனத்தை கேட்டதுக்காக ஓன பத்தியா, அதை கர்த்தர் சேமிச்சு வச்சிருக்கிறா. ஆமேன். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக கொடுத்த பத்தியா, அதை வீணாய் ஆமேன் ஒன்னும் போகாதியா. அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், கவனிக்கணும் நான் பேசுறத. பிரதர் புதுசா சபைக்கு வரவங்களாம் கவனிங்க. வயசு இருக்கும்போது முடியும் போது எவ்வளவு உபவாசம் போட முடியுமோ என்ன பண்ணினா உபவாசம் போட்டுணும். 40க்கு மேலே என்ன வந்துடும், நாய் குணம் வந்துடும். நாய் குணமும் வராது, உள்ள பிபியும் வந்துடும், சுகரும் வந்துடும், பசிக்கும், தட தட தடன்னு 11:30 ஆகிடும். நீ கிளம்பும் போதே என்ன பண்ணுவ, இவ்வளோ பெரிய காப்பியில் நல்லா குழன்னு போட்டு 8 மேரி பிஸ்கட் ஆட்டி துண்டு தான் இங்கே வர முடியும், பாஸ்டிங் பிரேயருக்கு வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வயசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயசில் உபவாசம் போடணும். இந்த சக்தி மாதிரி, தருண் மாதிரி, இந்த ராஜன் மாதிரி, இந்த ஜானு மாதிரி, இந்த மாதிரி, இந்த ரமேஷ் மாதிரி ஆளெல்லாம் வாரத்தில் 3 முறை உபவாசம் இருக்கணும். 3 வேளை உபவாசம் இருக்கணும். நீ உபவாசம் இருந்து அந்த உபவாசத்தை பரலோக கணக்கில் சேர்த்துட்டீனா, ஒரு நாள் உபவாசம் இல்லாமல் ஜெபிப்பார். அந்த உபவாசம் இல்லாமல் ஜெபித்த ஜெபத்திற்கு முடிஞ்சா கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் போட முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் போடணும். ஏன்னா ஒரு காலத்துக்கு பின்னாடி முழங்கால் போட முடியாத வயசு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? முழங்கால் போட்டுடணும். சபைக்கு நேரத்தோட வர்றதுக்கு வயசு இருக்கும் போதே நேரத்தோட வரணும். சபைக்கே வர முடியாத ஒரு காலம் வரும். ஸ்கூல்ல குழந்தை எத்துமே விடுங்களா, 9:45 விடுவியா? 1000 சாக்கு. சபைக்கு நேரத்துக்கு எந்த விசுவாசி வர கத்துக்குனா நம்ம கர்த்தரை கனம் பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதெல்லாம் எழுதி வைப்பார். ஒரு காலம் வயசாகும், உன்னை கூட்டு வர்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நீ தடுமாறி கிடுமாறி வயசாகி ஒரு 65 வயசுல சபைக்கு மெதுவாக வருவோம். 3 பாட்டு முடிஞ்ச உடனே கர்த்தர் எதை பாப்பா தெரியுமா, என் பிள்ளை ஒரு காலத்துல எப்படி ஓடனா தெரியுமா, ஐயோ பாஸ்ட் தோத்திரம் போட்டக்கூடாது, பாஸ்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது, நான் சபையில போய் நிக்கணுமே. நான் சொல்றேன், முதிர் வயதில் உன்னை கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் மணத்துவது எது தெரியுமா, நீ ஓடின ஓட்டங்கள். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், ஊழியம் செய்வது என்ன முடியுமோ, என்ன ஊழியம் செய்ய முடியுமோ வயசு இருக்கும்போதே ஊழியம் செஞ்சிடணும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இல்லையா. உன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் உன் மேல வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த அழைப்பு ஆமே. எப்படி தெரியுமா ஊழியம் செய்யணுமா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வது போல செய்யணும். அப்படின்னா என்ன பிரதர், இது எத்து வைங்களேன், இதை வந்து அடிங்களேன், ஒற்றை அடிங்களேன், மத்தியானம் வாயம் பிரதர், இதை வாங்கி அந்த குடு பிரதர், யாரும் என்ன பண்ணக்கூடாது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வது போல ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா அதெல்லாம் பரலோக கணக்கில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேன் அங்கே என் ஊழியக்காரன். வந்துருமா உள்ள வந்துருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஊழியம் செஞ்சிருந்தங்க. ஆமேன். நம்ம கிட்ட கொடுத்துருக்க பிரயாசப்படுவதையெல்லாம் நம்ம செஞ்சிடணும். இதெல்லாம் செஞ்சு 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 வச்சுட்டீங்கன்னா ஒரு காலம் வரும், உங்களால் செய்ய முடியாத காலம். அந்த காலத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா, நீ செஞ்சதெல்லாம் சேமித்து வச்சு பலனை கொடுப்பார். இந்த கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆளுக்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, ஈசச்சாரில் பத்துக்குனே 60,000 ரூபாய் வாங்குவான். பார்த்துக்கிறீங்களா? ஏன் பிரதர் கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரியுமா, அவங்க வயது இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்காக உழைத்தார்கள், ஓடினார்கள். அரசாங்கமே எப்படி செய்யணும், பரலோக அரசாங்கம் நீ எவ்வளவு உழைத்தாய். ஆமே ஆமேன்னு சொல்லிட்டுங்களேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்டில் உட்காந்துக்கினே சும்மாவே எங்கன்னா பேய் பிடிக்குது, சும்மாவே ஸ்கூலில் வந்து ஜபம் பண்ணுறான், சும்மாவே வண்டி வாங்கின்னு வந்து ஜபம் பண்ணுறான். போனால் 2000 3000 கொடுத்து அனுப்புகிறான். எனக்கு அதுக்கு கீழே யாரும் என்ன பண்ண மாட்டான். உங்கள் அப்பா சேர்த்துட்டாரு, 3000 ரூபாய் காணி கொடுத்து அனுப்புகிறாங்க. என்னடா அப்பா, இங்கே சாவு வீட்டில் காணிக்கே வாங்க மாட்டேன் நான். ஆனாலும் அந்த பசங்க நொந்துது. ஆமேன். அவங்க பாஸ்டே இல்லை. ஏன் கொடுக்குறாங்க பிரதர்? ஐயா, ஒரு காலத்தில் நான் ஓடின ஓட்டலாம் இங்கே இருக்கிற யாருமே ஓடி இருக்க மாட்டேங்க ஊழியத்தில். சாட்சி என் மனைவி, சாட்சி வச்சுன்னு பேசுகிறேன். நான் சும்மா மேடையில் பேசுகிற புத்தங்க யாரும் இல்லை.
ஒரு ப்ரொஜெக்டர் இன்னைக்கும் கீழே கிடக்குது. ப்ரொஜெக்டர் எடுத்து முன்னாடி கட்டிப்பேன். பின்பக்கத்தில் ஒரு அந்த லேப்டாப் கட்டிங்கன்னா அது உள்ள ஒயர் ஜங்ஷன் பாக்ஸ் தேவையான மொத்தம் 2 மூட்டை போட்டு டேங்க் மேலே வச்சு, இங்கேருந்து மங்களம் எங்கேயா இருக்குது, கனகமா சத்திரம் தாண்டி இங்கேருந்து நகரி எங்கே இருக்குதுயா, போய் தெருவா இயேசுவை பற்றின படங்களை போட்டு நான் ஓடி இருக்கிற இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் என் கால் படாத இடம் கிடையாது. அங்கங்கே தெரு பிரசங்கங்கள். நான் ஓடினதை எல்லாம் சேமித்து வைத்த ஒருவர் இருக்கிறார். நான் உழைத்ததை எல்லாம் பார்த்த ஒருவர் இருக்கிறார். ஒரு பாட்டு பாடுறதுக்கு 20 கிலோமீட்டர் பாட்டே பாட தெரியாது, வந்து ஒரு பாட்டு பாடுங்க பிரதர், 25 கிலோமீட்டர் ஓடுவேன், செய்தி கேட்பதற்கு ஓடுவேன் சிஸ்டர். நான் சொல்றேன் ஓடினது ஒன்றும் விருதாவா இல்ல மகளே. நான் சொல்றேன் நீ தெருவா நடந்து ட்ராக்ஸ் கொடுத்த பத்தியா, ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தா ஒரு ட்ராக்ஸை கூட வீணாகாது. ஒவ்வொரு ட்ராக்ஸுக்கு கர்த்தர் கணக்கு. நம்ம நான் கையை தட்டி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நீ தெருவா ஓடி 2 பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக பிரயாசப்பட்டு தெருவில் நடந்தல்ல, ஒரு இடத்துல சண்டே ஸ்கூல் ஆரம்பிச்சா ஏதாவது நடக்கணும் ஒண்ணல்ல, இதெல்லாம் பரலோகம் சேர்த்து வைத்திருக்கிறது. நம்ம நான் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் நீ ஓடினதை பரலோகம் சேர்த்து வச்சு ஒருவேளை அதனுடைய பிரதிபலனை நீ பார்க்காம இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரதான் போறாரு. நம்புறீங்களா? வேதத்தில் ஆதாரம் இருக்குதா பாஸ்டர்? இந்த யோனத்தான் என்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ராஜாவை ஆக போறதில்ல, தாவீது தான் ராஜாவை ஆக போறான். எவ்வளவு தூரம் கூட ஓட முடியுமோ ஒத்து கொடுத்து ஓடனா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் யோனத்தான் மரித்து போனான் ஐயா. ஆனால் தாவீது ராஜாவாய் வந்த போது சொன்னான், ஐயோ யோனத்தானின் சந்ததி எங்கே இருக்கிறது, யோனத்தானின் பிள்ளைகள் எங்கே இருக்கிறது, அவளை தேடி கொண்டு வா, என்னுடைய பந்தியில நித்தமும் அவர்கள் அப்பம் புசிக்கணும். ஒரு தாவீதுக்குள்ள என் கூட ஓட்டமா ஓடின யோனத்தானின் சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து எனக்காக ஓடின பிள்ளைகள், எனக்காக உழைத்த பிள்ளைகளோட சந்ததியை கையை தட்டி திடாபாரபோ. இந்த சர்ச்சில் ஊழியம் செய்யற மகளை உன்னை பார்த்து சொல்றேன், உன் சந்ததிகள் நீ பட்ட கஷ்டத்தை பட போறதில்ல, உன் சந்ததிகள் நீ பட்ட கஷ்டத்தை பட போறதில்ல. நீ கர்த்தருக்காக பாடுற பிரதர், நான் சொல்ற கர்த்தர் உன்னை ஆமென் ஷிக்கா பௌடரதலபா சந்ததிகள் மேல சேமித்து வைக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 6:13 12-13 வாசிங்க. நான் அதனால தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்தி தான் சொல்றேன். நீ எப்படி சர்ச்சுக்கு வரியோ அதை வச்சு தான் உன் குடும்பம் உன் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். சத்தியம். நீ கேட்டாலும் சரி, நீ சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, அதை பத்திலாம் கவலை கிடையாது. பரலோகம் போகும்போது கணக்கு கேட்பார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஆமென். யோவான் 6:12-13 அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து தூக்கி கண்டுகொள்ளாத வீசப்பட்ட துணிக்கை மீது தேவ கண்கள். ஆமென். 12 கூடை என்பது பாதுகாப்பு, கூடை என்பது சபை, கூடை என்பது அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் கவனிங்க, இந்த 12 கூடையை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாரு? நான் இப்பயும் சொல்றேன், அந்த கல்லு தான் நீங்க, 2வது துணிக்கை தான் நீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை கூடையில சேர்த்து வச்சிருக்காரு. எங்க பாஸ்டர் இந்த கூடைங்க போனோம்? உங்களுக்கு எதுக்காக இயேசு சேர்த்து வச்சார? இந்த கூடை, இந்த துணிக்கையை தின்றதுக்கு அவனை தூக்கி வீசப்பட்டதை தூக்கி நம்ம எதனா சாப்பிடுவோமா? இது எங்க பாஸ்டர் போகுது? இது 2 இடங்களுக்கு போவோம். கவனிங்க, இயேசுவோட இருதயத்தை 2 இடங்களுக்கு போவோம். ஒன்று, ஊருக்கு பாளையத்துக்கு புறம்பே வெளியே குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது, அந்த குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு. 1வது, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கம் தெரியுமா? ஏழைகள் திக்கற்றவர்கள் சாப்பாடு இருக்கிறவங்களுக்கு இந்த துணிக்கை போகுமானால் அவர்களுடைய கையை தட்டி சொல்லுங்களேன், நான் ஒரு துணிக்கை. நான் எங்கே போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? எங்கே பயன்பட அழைக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? ஏழைகளுக்கும் குஷ்டரோகிகள் என்னன்னா வாழ வழி தெரியாம தற்கொலை பண்ணிக்கொண்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற இடத்துல இயேசு என்னை பாதுகாத்து அந்த இடங்களுக்கு அனுப்ப போறாரு. கையை தட்டி ஒரு வாட்டி சொல்லுங்களேன், நான் இன்றைக்கு மற்றவர்களால் தூக்கி எறியப்பட்ட துணிக்கை தான், இன்றைக்கு கண்டுகொள்ளப்படாத துணிக்கை தான். ஆனால் கர்த்தர் எங்க என்ன அனுப்ப போறார் தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மத்தியில, அனாதைகள் மத்தியில கர்த்தர் என்ன கொண்டு போக போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, மற்றவங்க பார்வையில தூக்கி வீசப்பட்டதை கர்த்தர் பயன்படுத்துவாரு. நீங்களதான் ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நான் இவ்வளவு ஸ்டெமினா போட்டு கத்துறேன், ஒரு காப்பி டீ குடிக்காத. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நல்லா காலையிலே கஞ்சி கழிச்சு குடிச்சுட்டு வந்து உட்காந்துங்கன்னு ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் கறியை வேக வச்சுட்டு வந்துக்குது மஞ்சள் தூள் போட்டு, அதில் வீட்டுக்கார சூப்பு குடிச்சிட்டு போங்க, நீங்க தீர்க்க தரிசனம் இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த துணிக்கை எங்க போகணும் தெரியுமா?
பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான் பாருங்க, சபைக்கு வெளியே இருக்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் இந்த துணிக்கை என்ன பண்ண போறாரு? கர்த்தர் பயன்படுத்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நாம தான் அந்த துணிக்கைகள், இயேசு பயன்படுத்த போகிற துணிக்கைகள். ஆமென். வாழ வழி தெரியாம இருக்கிறவனுக்கு நீதாயா துணிக்க. ஆமென் சொல்லுங்க. தற்கொலை எண்ணம் உள்ளவனுக்கு நீதான் துணிக்க. மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஐசியூல இருப்பான் ரவி பிரதர், நீதான் துணிக்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் தூக்கி வீசப்பட்ட உன்னை 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாத உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? இல்லையா சொல்லுங்களேன். நான் பேசுறதுக்கு ஆழம் புரியுதா இல்லையா? புரியுதா? புரியலனா ஆமென் சொல்லுங்க. பாதுகாக்கிறாரியா, துணிக்கையின் மேல தேவ கண்கள்யா, அவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த துணிக்கை, ஆமென், திருப்தி அடைந்தவர்களுக்கு துணிக்கையின் மீது கண்கள் கவனம் இருக்காது. ஆனால் இந்த துணிக்கைக்கு தெரியும், சேமிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கமும் திட்டமும் என் மேல் இருக்கிறது. சேமிக்க வைக்கப்பட்டவர். சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சவங்களாம் புள்ளங்க, அவனா பிறக்கும் போதே கிறிஸ்டியனுங்க, அவனா பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, அவனா சிஎஸ்காரன், அவனா கேத்தலிக்கார, அற்பமா எண்ணப்பட்ட ஜாதிகள் இருந்து புறப்பட்ட நம்மை கொண்டுதான் கர்த்தர் ராஜ்யங்களை அசைக்க போகிறார், தேசங்களை அசைக்க போகிறார். ராஜ்ய திருப்தி அடைந்தவங்களுக்கு இந்த துணிக்கை அற்பம், ஆனா இந்த துணிக்கையை கொண்டு தேவ திட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதனால சொல்றேன், திருப்தி மட்டும் அடைஞ்சிடாதீங்க. நீங்க அவரோட பிள்ளையா மாறிடுவீங்க. என்ன பிள்ளையா? திருப்தி அடைஞ்ச திமிர் பூச்ச பிள்ளையா மாறிடுவீங்க. ஆமென். திருப்தி அடைந்தவர்களுக்கு இன்னைக்கு ஜப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபைக்கு வர்றதில்ல, கொடுக்கறதில்ல, சில திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. நான் சொல்றேன், திருப்தி அடைந்தவர்களை தேவன் பார்க்கல. தூக்கி வீசப்பட்ட துணிக்கைகளை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். ஆமென். நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் திருப்தி என்ன பண்ணக்கூடாது? ஜபத்துல திருப்தி என்ன பண்ணக்கூடாது? காலையில எழுந்து வந்தா இங்க இருந்து இறங்கி போகும்போது ஒரு 3-4 மணி நேரமாவது ஆகணும் நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜபத்துல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வந்துடக்கூடாது. திருப்தி அடைந்து விட்டால், ஆமென் சொல்லுங்க, உபவாசத்துல, பணத்துல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, ஆகாரத்துல திருப்தி வந்துடக்கூடாதியா. நான் ஒரு துணிக்கை என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். நமக்குள்ள இருக்கணுங்க, அந்த எண்ணம் இருக்கணுங்க. நான் தூக்கி வீசப்பட்டவன். ஒரு நாள் நம்ம பணம், காசு அதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பார்த்து நம்ம திருப்தி வந்துடக்கூடாதுங்க. தூக்கி வீசப்பட்ட எண்ணெய் கூடையில வச்சு கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏ துணிக்கையே, உன் தோற்றம், உன் உடை, உன் வீடு, உன் வேலை, உன் வருமானம், இன்னைக்கு சொல்றேன், இதெல்லாம் மற்றவங்க பார்வைக்கு தூக்கி வீசட்டது போல அர்ப்பணமா இருக்கலாம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு. தூக்கி வீசப்பட்ட துணிக்கையே, உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு. இந்த துணிக்கை எங்க போதாங்க அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முத்திர மோதிரமா மாத்துவாரியா சில துணிக்கைகள், எனக்கு தெரியும். ஆமென். அதுக்காக தான் உன்னை சாவாம பழக வச்சிருக்கிறார். சும்மா பழக்க வைக்கல, முத்திர மோதிரமா வைக்க போறாரு துணிக்கையை கொண்டு போய். ஆமென் சொல்லுங்க. குஷ்டரோகி சாப்பிடணும், ஏழைங்க சாப்பிடணும், இந்த துணிக்கையை சாப்பிட்டு அவங்க சொல்லணும், இந்த துணிக்கையால் தான் நான் பிழைக்கிறேன், இந்த துணிக்கையால் தான் வாழ்கிறேன், இந்த துணிக்கை என்னை தேடி வராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். உன்னை பத்தி 10 பேர் சாட்சி சொல்ல போறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவர்களால, உறவுகளால, நண்பர்களால, ஆமென், தூக்கி வீசப்பட்ட உன்னை கர்த்தர் தன் கரத்தில் எடுத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம். ரூத் ஒரு துணிக்க தெரியுமா உங்களுக்கு? ரூத் ஒரு துணிக்க. உண்மையிலேயே சாப்பிட உக்காந்தவங்க துணிக்கையை தூக்கி வீசினாங்க பாருங்க. அதை எடுத்து கொஞ்சம் மடியில கட்டி சுடிதார் போட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஷால்ல கொஞ்சம் கட்டி ஒரு பக்கம் தொங்க விட்டுன்னு போறா. என்ன சாப்பிடலையா? சாப்பிடல, இந்தா அப்படின்னு தூக்கி வீசினாங்க. இந்த துணிக்கையை எடுத்துக்கொண்டு எங்க போறதுன்னு அவளுக்கு தெரியல. 2:12 பிரதர், 2:14 நினைக்கிறேன். துணிக்கையை எடுத்துக்கொண்டு போறது எங்கன்னு தெரியல. துணிக்கையை எடுத்துக்கிட்டு போனா பாருங்க. கவனிங்க, நான் பேசுறது கவனிங்க, வசனம்லாம் படிக்காதீங்க. நீங்களாம் பயங்கர பைபிள் ஸ்காலர், எனக்கு தெரியுங்க. இந்த நோட்ஸ் எடுக்கிற ஆள்லாம் கவனிக்கணும். இந்த நோட்ஸ் எடுத்து வீட்டில் நீங்க திறந்து பார்த்துக்கிறியா? சிந்தாரிப்பேட்டில் ஒரு கேள்வி, பள்ளி இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை, அது இங்க உட்காந்துக்குச்சு. அம்லி சிஸ்டர் உட்கார்ந்த நேரத்துல நான் பாரமா பிரசங்கம் பண்ண, வசந்த சொன்ன, பக்கத்துல ஒரு அறியாத பொண்ணு குத்துது. குத்தி இன்னா சொன்னாரு ஐயா, இன்னா சொன்னாரு ஐயான்னு 3 வாட்டி கேட்டுது. நான் சொன்னேன், கேள்வி 3 டைரி என்ன? எத்தனை வயசுல நீ டைரி எடுக்கிற? என்ன ஒரு டைரியை வீட்டுல போய் திறந்து பார்த்திருப்பியா நீ? வசனம் கேட்கறோம். இந்த எழுதுறாள்லாம் பாரு, வசந்த் சரியா கவனிக்காது. புருஷன் எழுதுனா பொண்டாட்டி எழுதாத, பொண்டாட்டி எழுதுனா புருஷன் எழுதாது. ஆமேன்னு சொல்லுங்க, ரெண்டும் ஒரே சரியான. வீட்டுல போய் திறந்து பாரு. சிலர்லாம் புருஷனையும் எழுதுவார், பொண்டாட்டியும் எழுதுவார். என்னதான் பண்ணீங்க அந்த டைரியெல்லாம்? நான் என்ன பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? பேப்பர்காரன் வந்தான் 3 வருஷம் கழிச்சு. இங்க என்ன பண்றது? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? வெங்காயத்தை சொன்னாரு, உருக்கி சொன்னாரு. போய் உரிச்சின்னு வீட்டுல. இப்படிதான் திடீர்னு டைவர்ட் ஆயிடும். என்ன கவனிங்க, துணிக்கையை வச்சு நான் அலையறா, அது ரொம்ப திஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன்.
கொஞ்சமாவது அதை கிரேவி தொட்டாதான் அந்த துணிக்கு என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். வச்சு அலையறா பாருங்க. அலைந்தவரை ஒருவர் பார்த்தார். போவாஸ் சொன்னாரு, ஏன் அலையற, என் கூடாரத்துக்குள்ள, என் சபைக்குள்ள வா, என் சபைக்குள்ள. கையை தட்டி சொல்லுங்களேன், இங்கே உனக்கு அப்பம் இருக்கிறது, இங்கே என் ரத்தம் இருக்கிறது, இதுல உன்னை தோய்த்துக்கொள். ஆமென். நான் சொல்ற துணிக்கையில தோய்ப்பதற்கு ஒன்றுமில்லாமல் அலைந்தவளுக்குள்ள போவாஸ் என்கிற ஒரு பெரிய பணக்காரனுடைய ஆதரவும், நான் சொல்ற இயேசு என்கிற பெரிய பணக்காரின் ஆதரவு உனக்கு கிடைத்து இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். துணிக்கையோடு அலைந்த நீ எப்படி தெரியுமா மாற போற, ஒரு ஐஸ்வர்யவாட்டியா. நம்பனா கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நான் துணிக்கை, நாளைக்கு கர்த்தர் என்ன. ஆமென். அல்லேலூயா. திருப்தி அடைந்தவங்க பார்வையில நீ ஒரு ஸ்கிராப் பிரதர், இனி பயன்படுத்த முடியாது. இயேசுவின் பார்வையில உனக்குள்ள இந்த துணிக்கைக்குள்ள வல்லமையை வைத்து அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 15 அதிகாரம் 27 சொல்றாவே. வாசி பிரதர், மத்தேயு 15:27. நீங்க வாசிக்கலன்னா நான் வாசிச்சிருவேன். ஆமென். வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. ஆம்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். அல்லேலூயா. விழுகிற துணிக்கை. மார்க் 7:28 சிந்துகிற துணிக்கை. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. முக்கியமா வாசிக்க சொல்றதெல்லாம் வாசிங்க. மார்க் 7:28 அதற்கு அவள், ஏன் பிரதர் ரொம்ப நாளமா நீங்க வாசிக்கல, நீங்க வாசிச்சாதான் எனக்கு பிடிக்கும். மெய்தான் ஆண்டவரே. அங்க விழுகிற துணிக்கை, இங்க சிந்துகிற துணிக்கை. இந்த கானானிய ஸ்திரீ பொண்ணுக்குள்ள இப்ப பேய் பூச்சிச்சு. கவனிங்க. இப்ப வந்து இயேசு கிட்ட கேட்கறா, இயேசுவே இயேசுவே என் பிள்ளை எப்படியாவது குணமாக்குங்க. அவர் சொல்றாரு, நான் ஆர்சி காரனுக்கு வந்துக்கிறேன், நான் சிஎஸ் காரனுக்கு வந்துக்கிறேன், நான் வந்து பெந்த கோஸ்தே காரனுக்கு வரல. ஆமேன்னு சொல்லுங்க. புறஜாதி எல்லாம் யார் தான்? கானானிய ஸ்திரீ தான். சொல்லுங்களேன். ஆமென். நான் வரலன்றாரு. அவர் சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க கொடுத்தது சரிதான், ஆனா மேஜையில இருந்து ஒரு துணிக்கை விழும் பாத்தீங்களா, அந்த துணிக்கைக்குள்ள வல்லமை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கையை தட்டி தான் சொல்லுங்களேன். நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், திருப்தி அடைந்தவங்க எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. ஆனா இந்த துணிக்கை வச்சு கர்த்தரால பெரிய காரியம் செய்ய முடியும். கானானி ஸ்திரீ சொல்றா, இந்த துணிக்கு போது ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, உலக பிரகாரமா உனக்கு கீழே விழுந்துச்சுன்னா, புதுசா பிள்ளைங்க பிஸ்கெட் வாங்கி தரீங்க, அந்த பிஸ்கெட்டை ஓபன் பண்ண தெரியாம ஓபன் பண்ணி, அது பயங்கர காஸ்ட்லி தான். நட்டு தான் உள்ள பிஸ்கெட். நட்டுனா அந்த நட்டு இல்ல, நட்ஸ் உள்ள பிஸ்கெட். கீழே விழுந்துச்சு என்ன சொல்லுவீங்க? ஏய் 150 ரூபா கொடுத்து வாங்கி வந்துக்கிறேன், கீழே எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவீங்க? சாப்பிடுன்னு சொல்ல மாட்டோம். ஒன்று சொல்லட்டுமா, கீழே விழுந்ததை ஒன்று காலில் மிதிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தொடப்பத்தை வச்சு போடுவாங்க, நாய்க்கு தூக்கி போடுவாங்க, ரோட்டில் போடுவாங்க. நான் சொல்கிறேன், இவ சொல்கிறா துணிக்கைக்குள்ள வல்லமை உண்டென்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. கீழே போடப்பட்ட ஐயோ கையை தட்டி சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உனக்குள்ள கர்த்தர் வல்லமையை வச்சு ஆமென் துணிக்க போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நல்லா தெரியும். கவனிங்க, இயேசுவுக்கு நல்லா தெரியும், அப்பத்தில் மாத்திரம் அற்புதம் இல்லை, இந்த துணிக்கையில் அற்புதம் உண்டு இயேசுவுக்கு தெரியும். நல்லா நான் பேசுறதுக்கு நீங்க ஆழமா. ஆனா உனக்கு தெரியணும், இந்த துணிக்கையை வச்சுதான் எனக்கு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, இயேசுவின் சரீரத்தை தொட்டாதான் சுகம். இயேசுவின் வஸ்திரத்திலே ஓ ரபா சந்தானாமா. இன்னைக்கு நீ என்ன பலவீனத்தோட இருக்க, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை திடாபாராலபா சிலர் மேல இறங்குறத நான் பார்க்கிறேன். இப்ப கர்த்தருடைய மகிமை இறங்குது. ஓ ரகதாலபா, இந்த ஆலயம் வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்குது. உனக்குள்ள இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவியை கர்த்தர் வெளியே எடுக்கிறார். ஒரு துணிக்கை பரலோகத்திலிருந்து, ஒரு துணிக்கை பரலோகத்திலிருந்து இன்றைக்கு விழுகிறது. இயேசுவுக்கு தெரியும் துணிக்கைக்குள்ள இதை பயன்படுத்த என்னால முடியும் தெரியும். இந்த துணிக்கைக்கு தெரியணும், என்னை கொண்டு இயேசுவால் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமென், ஆமென். அவரை தொட்டாதான் அற்புதம் இல்லையா, அவர் வஸ்திரத்தை தொட்டாலே அற்புதம்யா. இந்த விசுவாசம் வரணும். நீ தான் ஒரு துணிக்க, உன்னை எங்கெல்லாம் கொண்டு போறாரு அங்கெல்லாம் அற்புதம் தான். ஆமென் சொல்லுங்க. நீ கீழே கிடக்கிறவன் தான், நாய்க்கு போடுற அளவுக்கு லெவல் இருந்தவன் தான், ஆனா உன்னை கொண்டுதான் பேய் ஓட போகுது, உன்னை கொண்டுதான் பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட போகுது. நீ முழங்கால் போட்டா உன் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் நிரம்பியிருப்பதா, உன் பகுதியில் இருக்க விக்கிரகத்தின் ஆவிகள் அலற போகுது, உன் வீட்டு எஜமானெல்லாம் கிறிஸ்துவனா மாற போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் சொல்றேன், பூரணமாக்கப்பட்டவர்களை வைத்து மட்டுமல்ல, அற்பமான துணிக்கைகளை வைத்து ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும். நான் சொல்றேன், எழுப்புதல் அற்புதங்கள் திரளா நம்ம தேசத்தில் நடைபெற போகுது. பிரபலமானவர்களை அல்ல, துணிக்கையாகிய உன்னை வச்சுதான் கர்த்தர் செய்ய போறார். மறைக்கப்பட்டவர்களை வைத்து தான் கர்த்தர் செய்ய போறார். நம்மனா கையை தட்டிடுவீங்க. ஆமே. நீ நினைச்சுக்கிற 4 மாவடில இருந்து எழுப்புதல் வரப்போகுது, 6 மாவடில இருந்து எழுப்புதல் வரப்போகுது. எங்க இருந்து எழுப்புதல்? மேல பேட்ல இருந்து எழுப்புதல் வரப்போதியா? நான் சொல்றேன், யாரை கொண்டு? உன்னை கொண்டே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 15:28 அந்த மகளை பார்த்து சொன்னாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் என்ன விசுவாசம்? பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? ஏன் தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்க பிள்ளைகள் சாப்பிட்டு அப்பதான் வந்தாதான் என் பிள்ளை சரியாவும். இல்லையா, துணிக்கை வந்தாலே போதியா, துணிக்கையின் மூலம் அற்புதங்கள் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெரிந்த பரிச்சயம் ஜெபிக்கிறவனால் அல்ல அற்புதம், துணிக்கை மேல விசுவாசம் வச்சவனுக்கு தான் பெரிய விசுவாசம். உனக்கு எவ்வளவு வேதம் தெரிஞ்சிருக்குது மேட்டர் இல்ல, உனக்கு பெரிய பரிச்சையினுடைய அபிஷேகம் தேவையில்லை. உனக்கு என்ன தெரியுமா தெரியணும்? சாதாரண துணிக்கை வச்சு என் தேவனால, இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண என் தேவனாலே முடியும். நீங்க கூப்பிடலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்லுகள் கூப்பிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டருங்களாம் வந்தாதான், பிஷப்புங்க, ரெவரண்டா, என் பெரிய பெரிய ரெவரண்ட் டாக்டர்லாம் வீட்டில் பத்துனுக்கிறான். அவனுக்கு தொப்பி போட்டுக்கணும், அவனுக்கு டாக்டர் பட்டம் வாங்கிக்கணும். எங்கடாகிறீங்க? வீட்டில் இருக்கிறேன். நான் சொல்றேன், கீழே உட்காந்துக்கிற துணிக்கைகள் தான் கர்த்தர் பயன்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தேவான் வாக்கிலும் செய்கைகளையும் என்ன வேணானா? பேதுரு அப்படி எங்கேயுமே பேதுரை பத்தி போடலங்க. பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த அற்புதம் அந்த பட்டணம் முழுவதும் பிரமிப்பை ஏற்படுத்திச்சுங்க. ஐயா, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஐயா அற்பமாய் சோறு போடுகிறா எண்ணின கையை தட்டி ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன், என்ன கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நான் சொல்ற தூக்கி வீசப்பட்ட என்ன கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சீஷர்களால செய்ய முடியாததை நான் சொல்ற துணிக்கைகளால செய்ய போறாரு. அதுக்கு தான் சீசனை வச்சே தூக்குறார். சிலரெல்லாம் பெரிய பெரிய ஆளை வச்ச உருவாக்கினது எதுக்கு தெரியுமா? எதுக்கு உன்னை பாதுகாக்க வச்சார் தெரியுமா? அவங்களை கொண்டே உன்னை உயர்த்தினார். அவன் தலைக்கு மேல உன்னை உயர்த்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த துணிக்கையை வைத்துதான் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு நீ சொல்ற, நான் விதவை பாஸ்டர், படிப்பில்லை பாஸ்டர், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல, இங்கிலீஷ் வருது பாஸ்டர், அது படிக்க தெரியல பாஸ்டர். உன்னை வச்சு தான் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லி கையை தட்டுங்களேன். ஆமென். இதுக்கு தான் உன்னை பத்திரமா பாதுகாத்தாரு. எனக்கு பைபிள் தெரியாது பாஸ்டர். ஆமென். உன்னை கொண்டு தான் திரளான அற்புதம். ஒரு அம்மா திருவொற்றியூர்ல, அந்த அம்மா பேர் திருவொற்றியூர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மா போய் அப்படி வீட்டில் நின்னாங்கனாலே, அந்த அம்மா பேர் மறந்துட்டு பாருங்களேன். அவங்க தான் திருவொற்றியூர்ல பெரிய எழுப்புதல் கொண்டு வந்தவங்க. அந்த அம்மா, இன்னும் அந்த அம்மா பேர் மறந்துட்டேன், யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த அம்மா வீட்டில் படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. பைபிள் எப்படி படிப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி வச்சு நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சோத்திரன் 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 இப்படி தடவி தடவி தடவியே பைபிள். அதுக்கு வேகமாக தடவிட மாட்டாங்க உங்களை மாதிரி. நான் படிச்சுன்ற கணக்கு படிச்சு நம்ம திட்டுக்கோட்டு புத்திலாம் நிறைய வந்துடும். பார்த்துக்கிறீங்களா? இங்கே திறந்து அங்கே திறந்து அங்கே திறந்து இங்கே திறந்து பைபிள் முடிச்சுட்டுருங்க. ஒரு வருஷத்தில் படிப்பாங்க. போய் நிற்பாங்களாம் பாருங்க திருவொற்றியூரில். இன்னமும் அந்த அம்மா பேர் அப்படியே வீட்டில் இருக்கவனா கண்ணீர் விட்டு கதறி நாங்கள் பாவி 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 நழுவாங்களாம். கடைசி கால சியோன் சபை. எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்றேன்? நானு உனக்கு படிப்பு இல்லை நினைக்காத பிரதர், எனக்கு வேதம் தெரியாதுன்னு நினைக்காத பிரதர். இன்றைக்கு அற்பமாய் தூக்கி வீசப்பட்ட துணிக்கையே உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை. ஆமேன் சொல்லுங்க. இந்த துணிக்கை சேதமாகாம பத்திரப்படுத்தி பாதுகாத்தது. ஆமேன். பிசாசு இந்த துணிக்கை அழிக்கணும்னு நினைச்சான், ஆனா அழிக்காம வயிற்றுல இத்தனை கிழிச்சோம் நீ உயிரோட உட்கார்ந்து இருக்கிறனா கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து. ஆமேன் சொல்லிடுங்க. உயிரோடு இருப்பதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆமேன். மீந்திருக்கிறவர்களை கொண்டுதான் அற்புதம் செய்ய போறார். ஆமேன்ல. பிரபலமானவெல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறான், தன்னை கொண்டுதான் போய் நின்னாரு. வெளியே வாடான்னாரு. அப்படியே வெளியே வந்து, நானா யார் தெரியுமா? ஒரு காலத்துல வானத்திலிருந்து அக்னி இறக்கினால் நான் யார் தெரியுமா? 850 பாகால் தீர்க்கதரிசியில கொண்டாள். நான் இல்லைனாக்கும் ராஜ்யம் திரும்பாதாக்கும், நான் இல்லைனா இஸ்ரவேல் ராஜ்யம் ஒண்ணு நடக்காது, நான் வந்தாதான் இங்க அற்புதம் நடக்குமா? ஆமீன் சொல்லுங்க. வெளில வந்து நில்லு. முக்காடு போட்டு இந்த முக்காடு ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். உன்ன என்ன பேரை மிச்சம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? ஐயா ஆண்டவரை எங்க ஆண்டவரை வச்சுக்கிறீங்க? உனக்கே தெரியாம ஓபதியா மூலமா கெபியில 7000 பேரை நீ வரியா இல்ல 7000 பேரை எடுக்கணுமான்றாரு. இவன் ஆண்டவரே கொஞ்சமாவது ஜனங்க கிட்ட மதிப்பு மரியாதைக்கு இரு ஜிப்பா வாயின் பண்ணி போட்டு வந்துடுற ஆண்டவரை. இப்படிதான் சில. ஆமேன்னு சொல்லுங்க. பிரபலமானவனை வச்சு இல்லையா மாகால்களுக்கு முழங்கால் மாடாத 7000 பேரை மறைச்சு வச்சுக்கிறார்.
நீ நல்லா பாடலினா உன்னரால தூக்குவாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, யாரும் தப்பா விளங்க மாட்டீங்கல்ல. இந்த உலகத்தில் என்ன மாதிரி சங்கீதம் படித்து, என்ன மாதிரி ஞானம் நிறைஞ்சி, என்ன மாதிரி பிச்சில் பாடுறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா உலகத்தில்? அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு உன்னை பாட வைத்திருக்கிறார், உன்னை பாட வைத்திருக்கிறார்னா ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒரு திட்டம் இருக்குல்ல. பிரதர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஞானம் இல்லை, ஆனால் பாடுறமே. ஒரு ஞானம் இல்லை, சண்டே ஸ்கூல் எடுக்கிறிய, எப்படி எடுக்கிற தெரியுமா? நான் சொல்றேன், பாகால்களுக்கு முழங்கால் முத்தமிடாத 7000 பேரை சொல்லுங்க மறைத்து பாதுகாத்து மீதியா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமோஸ் 5:3 வாசி பாருங்க. புறப்பட்டவங்க 1000 பேர், பிரபலமானவங்க 1000 பேரும், ஆனா மீந்து இருக்கிறவங்க 10 பேர் தான். இந்த வசனம் எல்லாம் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். ஆமேன்னு சொல்லுங்க. வாசிங்க வருதா 5:3. நகரத்திலிருந்து புறப்பட்டவன் 1000 பேரில் 100 பேரும், 100 பேர்ல 10 பேரும். கையை தட்டி சொல்லு, நான் தான் அந்த 10 பேரு. புறப்பட்டவன் 1000 பேரு. கர்த்தர் என்னை மீந்திருக்க பண்ணி பாதுகாத்து. ஆமென். ஏசாயா 1:8-9 வாசிங்க. குச்சியை போல மீத்த வச்சிருக்கிற ஒருத்தரை அற்பம் தான் ஆனாலும் கெட்டு போகாதபடி காத்து மீதமாய் வைத்திருக்கிறார். ஏன் சேர்த்து வைத்தார்? ஏன் மீதம் வைத்தார்? ஆமென் சொல்லி நான் முடிச்சிடறேன். சிஸ்டர் கவனிங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. ஏன் இந்த துணிக்கைகளை மீதம் வச்சாரு? குச்சி போல ஆயிட்ட பாஸ்டிங் போட்டு போட்டு. உன்னை சோதோம் குமாரா பட்டணத்துக்கு எப்படி கெட்டு போச்சா அப்படி கெட்டு போக பிசாசு நினைச்சான். ஆனா உன்னை பாஸ்டிங் போட்டு மீந்த வச்சாரு. 1000 பேர் புறப்பட்டான் இந்த சபைக்கு வர, ஆனா 10 பேர் தான் இருக்கிறான். ஏன் ஏன் ஏன்? ஒரு முக்கியமான ஊழியத்தை உங்களை வச்சு தான் கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கடைசி கால ஊழியத்தை உன் கையில. பாஸ்டர் ஊழியத்தில் அழைப்பே இல்லையே பாஸ்டர். நான் சொல்றேன், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க அவர் லேவியர்களாகவும் ஆசாரியர் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முக்கியமான ஊழியம் என்ன பிரதர்? 26:56 வாசி பிரதர். முடிச்சிடறேன். மத்தேயு 26:56. டக்குன்னு வாசிங்க, டக்குன்னு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க, போதும் படிங்க. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் நிறைவேறுவதற்கு கவனிங்க, பிள்ளைகள் ஆக்கிப்பட மாட்டாங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆக்கிப்பட மாட்டாங்கன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். என்ன தீர்க்க தரிசில எழுதியிருக்குது? கவனிங்க, இங்க கொஞ்சம் ஆழம் கவனிங்க கவனிங்க. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசு மரிக்க வேண்டும், 3 நாள் அவர் என்ன பண்ணணும்? இருதயத்தின் மையப்பகுதியில் இருக்க வேணும். யோனா எப்படி 3 நாள் இருந்தாலும் இருக்க வேணும், பிறகு 3 நாள் உயிரோடு எழுமணும். இதுக்கு யார் பயன்பட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அழைக்கப்பட்ட சீஷர்கள் அல்ல, பெரிய பெரிய ஆட்கள் அல்ல, துணிக்கைகள் சிலதை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டுங்களேன். அதை தான் நான் முதல்ல சொன்னேன், முக்கியமானதை நீ செய்வதற்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். மேஜையில் இருந்த பிள்ளைகள் ஓடி போனாங்க, திருப்தி அடைந்த பிள்ளைகள் ஓடி போனாங்க, மதிப்பு மிக்க ஸ்தானத்தில் இருந்த பிள்ளைகள் ஓடி போனார்கள். ஆமென். மனுஷர்கள் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணவங்க, மனுஷர்கள் காண வேண்டும் என்று ஊழியம் செஞ்சவங்க, தனக்கு தானே பிஷப் பட்டம் போட்டவன், தனக்கு தானே ரெவரண்ட் பட்டவன், டாக்டர் பட்டம் போட்ட அத்தனை பேரும் அவரை விட்டு ஓடி விட்டார்கள். இப்ப இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லையா? புரியுதா நான் பேசுறது? புரியுதா நான் பேசுறது? எல்லாரும் ஓடிட்டாயா? யாரெல்லாம் பிரபலமானவன் நிப்பான்னு நினைச்சீங்களோ எழுப்புதில்ல, எவனும் இருக்க போறதில்ல. துணிக்கையில இயேசுவின் மரணத்தில் இணைக்கப்பட்ட சிலரை கர்த்தர் எழுப்பதான் போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு பாஸ்டர்? அற்புதங்கள் நடைபெற்ற போது கூட இருந்தவர்கள், சந்தோஷத்துல கூட இருந்தவர்கள். ஆமென். நான் சொல்றேன், அற்புதம் நடக்கும்போது நீ கூட இல்லாம ஓடி இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப எல்லாம் நடந்தப்போ கூட இருந்த. ஆனா இப்ப இயேசுவும் ஒரு கஷ்டம் வந்த போது, அதான் சொல்லுவேன், உபத்திரவ காலத்துல, அந்தி கிறிஸ்துவின் காலத்துல அல்லது உபத்திரவத்தின் காலத்துல எவன் உண்மையா நிக்கிறானோ அவன் தான் சீஷன். அல்லேலூயா. அப்ப கேட்பான், வீடு வீடா கெஜெட் எடுத்துன்னு வந்து கேட்பான், பேரு மாலினி இருக்குதே கிறிஸ்டின் என்ற. இல்ல சார் சும்மா போனோம் சார் சர்ச்சுக்கு. சரி, சும்மா போனியா? இல்லைன்னா கரண்ட்டை பிடிங்கிடுவேன். ஆட சும்மா போனேன் சார், பிஸ்கெட் கொடுத்தாங்க சார் சாப்பிட போனேன் சார், பிரியாணி போட்டாங்க சாப்பிட போனேன் சார். அப்ப இண்டு தானா நீ? இண்டு தான். ஆமென். இந்த கெஜெட்ல போய் பேரு மாத்தாத, சும்மா இங்க வச்சு உட்காந்துங்கலாம் பிராடுங்க. பயம். எஸ்சில இருந்து என்னவா மாட்டுவேன்? பிசியா மாட்டுவேன். சலுகை போயிடும், பொண்ணுக்கு அது போயிடும். ஊர்ல ஒரு பேரு, ஸ்கூல்ல ஒரு பேரு, பல பேர் பாத்துக்கிறீங்களா? சர்டிபிகேட்ல ஒரு பேரு, அதுல இந்துன்னு போட்டு வச்சுக்குது. நீ இந்துவா கிறிஸ்டினா கேட்டா ரத்த சாட்சியா மாதிரி பண்ற. ஆமென் சொல்லுங்க.
ஒழுங்காக கொடுக்கும்போதே கிறிஸ்டின் பேரை கொடுத்து சேரு. போய் தேடுறேன், பிளஸி பிளஸி பிளஸின்றேன். எங்கடா பிளஸியே காணா? அப்படி பிளஸின்னு யாரும் இல்லை சார்ன்றான். என்னதான் பேர் வச்சா? தென்றல். அடாப்பா வச்சாம்பாரு பேரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் ஓஜோ திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் வச்சிட்டாரியா. இப்போ சர்ச்சில் ஒரு பேர் வச்சுப்பீங்க, வீட்டில் ஒரு பேர் வச்சுப்பீங்களா? கஷ்ட நேரத்தில் ஓடி போயிடுவானுங்க. ஆனால் துணிக்க இருக்குது பாருங்களேன். டைம் ஆச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவின் சீஷன். ஆமே அல்லேலூயா. கஷ்ட நன்மை பெற்றவங்களாம் ஓடிட்டாங்க இயேசு கிட்ட இருந்து. இப்போ தெரியுதா ஏன் துணிக்கைகளை சேர்த்து வச்சார்? ஓடி போகிற வைத்து சுமக்க வச்சார் பாருங்க, உருவாக்க வச்சார் பாருங்க. ஆமேன். பிரபலமான பிரம்மாண்டவரை பார்க்க ஆமேன் பார்க்கப்பட்டவங்களும் ஓடி போவாங்க ஒரு காலத்தில். துணிக்கை பயன்படுத்த போகுது. எந்த துணிக்கை பாஸ்டர்? யோவான் 19:38 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இவன் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் இயேசு அனுப்பினதை வைத்து பிழைத்தவன். வாசிங்க வாசிங்க வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்துல உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு கையை தட்டி சொல்லுங்களேன், ரகசியமாய் சீஷன் சேர்த்து வைத்த துணிக்கை, இது பாதுகாக்கப்பட்ட துணிக்கை. அந்தரங்கமாய் இயேசுவை பின்பற்றினவன் யாரு பிரதர்? புரியுதா நான் பேசுறது? சில துணிக்கையை கர்த்தர் ரகசியமா சேர்த்து வச்சிருக்கிறார். பிரபலமானவெல்லாம் ஓடி போறான். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம், இந்த செய்தி தீர்க்க தரிசன செய்தி. ரொம்ப நீங்க பிரம்மாண்டமா பார்த்தவனா ஓடி போக போறான். உன்னை வைத்துதான் இயேசுவோட சரீரமாகிய சபையை கர்த்தர் காப்பாற்ற போறாரு. கையை தட்டி ஆமே. இவன் பேரு சீஷரோட லிஸ்ட்ல இல்ல பிரதர். இவன் பேர் ஒண்ணு, உன் பேரு கூட சீஷர் லிஸ்ட், உன் பேரு எந்த லிஸ்ட்லயுமே இல்ல சபையில. ஆனா உன்னைதான் பயன்படுத்த போறாரு. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சீஷர் லிஸ்ட்ல இல்ல. இயேசுவோடு நன்மையை அனுபவித்தவன். இயேசு எவரி வீட்ல உயிரோடு எழுப்பும்போது இவன் கூட இல்ல. தண்ணீரை திராட்சரசமா மாத்தும் போது இல்ல. 400 விதவை உயிரோடு எழுப்பும்போது எந்த லிஸ்ட்லயுமே இவன் பேர் இல்லையா? ஆனா இவன் தான் இயேசுவுக்காக துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்க போற. நான் சொல்றேன், இந்த துணிக்கையை கர்த்தர் சேர்த்து வைத்திருந்தார் மறைமுகமாய். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா இவன் செய்ய போற வேலை ரொம்ப முக்கியமான வேலை. பிரதர் சிஸ்டர், நான் சொல்றேன், உன்னுடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. ஆமேன். நீ யாருடைய கணக்கிலும் இல்லை. ஆனால் தேவ ராஜ்யத்தில் நீ செய்ய போகிற வேலை முக்கியமான வேலை என்பதை மாத்திரம் மறந்துடாத. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்புன்னு பேரே பைபிள் எங்கேயுமே வராது. எப்போ வந்து தெரியுமா? இயேசு செத்து போய் சரீரம் சிலுவையில கிடக்கிறது. இயேசுவினுடைய சபை இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டு கிடக்கிறது. இயேசு எப்படி தொங்கினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு சபைகள் கொத்துயிர் குழுவிராகிற. வீட்டில் போய் பாரு, சபைக்கு வராதெல்லாம் உட்காந்து பிக் பாஸ் பார்த்து வெக்கம் கெட்டுன்னு உட்காந்துங்குது. சிலுவையில் அரைஞ்சு போகவிட்டு இருக்குது. இதை கீழே இறக்கி வைக்க வேண்டிய சில, நான் சொல்றேன், சில துணிக்கைகளை கர்த்தர் ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் முக்கியமான வேலை செய்ய போறீங்க. எப்படி யோனா 3 நாள் இருந்தாரோ அப்படி இயேசு இருக்கணும். முக்கியமான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறல் உன் மூலமா தான் கர்த்தர் செய்ய போறார். ஏதோ ஒன்றை அல்ல. ஆமேன் சொல்லுங்க. 10 1 11 இல்ல, முக்கியமான வேலை செய்ய போறேன். கையை பிடிச்சி பார்த்து சொல்லு பிரதர். பிரதர், தேவ ராஜ்யத்துக்கு முக்கியமான வேலையை செய்யறதுக்காக என்ன கர்த்தர் மறைச்சி வச்சிருக்கிறார். கையை பிடிச்சி சொல்லு. ஆமேன் சொல்லுங்க. முக்கியமான வேலை. ஆமேன். நம்ம 2 பேரும் எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கியமான வேலையை செய்வதற்கு மேலே பெற்றல ஒரு மூலையில மறைக்க வைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் உன்னன் வாசி பிரதர். 39-40 வாசி பிரதர். 39-40 வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலம் கரியம போலம் கலந்து ஏறக்குறைய 400 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே ஒரே ஒரு ராத்திரி இயேசுவோட இருந்த துணிக்கை இது. புரியுதா நான் பேசுறது? அந்த துணிக்க மறைமுகமா இயேசு சேர்த்து வச்ச துணிக்க. இது ஒரே ஒரு ராத்திரி டவுட் கேக்குது. வந்து எப்படி நீங்க வந்து மறுபடியும் பிறக்கணும்ன்றீங்களே, அம்மா வயிற்றுக்குள்ள போய் உட்காந்து பிறக்கணுமா? இஸ்ரவேலுக்கு நீ போதகனா இருந்து இது கூட தெரியலையாடா அப்படின்னு அவனுக்கு விளக்கம் கொடுத்த. ஒரே ஒரு ராத்திரி இயேசுவை சந்தித்தவன் இன்றைக்கு இயேசுவினுடைய சரீரம் ஆகிய. கையை தட்டி சொல்லிடுங்களேன். நான் சொல்றேன், இயேசுவின் சரீரம் நாற்றம் எடுக்கப்படாமல் பாதுகாக்க சில நிக்கோதேமுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சரீரமாகிய சபை நாத்தமாவதியா பிரபலமானவங்கள நாற்றம் எடுத்து கொண்டு இருக்குது. ஒரு சபை நடத்துற பாஸ்டர் ஒரு ரோட்ல பொண்டாட்டியை வச்சு அடிக்கிறான், அது தாலியை கைட்டி போட்டு போகுது. கேட்டா என்ன சொல்றானா, யார் வீட்லயும் நடக்காதாயே, சபை நாத்த அடிக்குதுங்க. இன்னைக்கு
சாட்சி நாத்தம் அடிக்கிறதையா. யார் காப்பாத்த போற? சில நிக்கோதோமி என்கிற துணிக்கைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவின் சரீரம் நாற்றம் எடுக்காமல் எப்படி வெள்ளை போல கரிய போலத்தை கொண்டு வந்த உன்னை கொண்டுதான் சபையை வாசனை. கையை தட்டி சொல்லுங்களேன், இயேசுவின் சரீரமாகிய சபையை கர்த்தர் என்னை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். வாசை வீசுகிற சாட்சி ஊழியத்தை நீ செய்ய போற. ஆமென். கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்க உன்னை பாதுகாத்தார், மீந்திருக்க செய்தார். ஆமென். செத்து போக வேண்டிய உன்னை உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு திட்டம் என்ன தெரியுமா? இயேசுவின் சபையை, இந்த சரீரமாகிய சபையை வாசனை வீசுகிற நற்கந்தமாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை உன்மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். வரப்போகிற எழுப்புதல் உன்னதான் பயன்படுத்த போறாரு. தள்ளப்பட்ட கற்களை தான் கர்த்தர் எடுக்க போறாரு. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட துணிக்கைகளை பயன்படுத்த போறாரு. நான் சொல்றேன், பிசாச துரத்துற வல்லமை இந்த சபையில சிலர் மேல பயங்கரமா வரப்போகுது. எனக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்க, பாஸ்டர் அந்த பிரதரை அனுப்பி வைங்க. நான் சொல்லுவேன், பிரதர் அங்க ஒரு கையை தட்டி சொல்லிடுங்க, என் வீட்டுக்காரர் தான் அது சொல்ல. ஆமே. சும்மா வாரம் பூரா வந்து 20 ரூபா நோட்டை ஒன்று கசிங்கி போய் ஏத்தாந்து சருக்குன்னு போட்டு வாடி போலாம், பைக்கில் ஏறி நேராக போய் என்ன வச்சுக்கிறேன் மீன் குழம்பு சாப்பிட்டு மதியம் செக். வெக்கமா இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா. ஆமேன்னு சொல்லுங்க. நான்லாம் இல்லைங்க வாலிப வயசுல இப்படியே பயங்கர பக்தி வைராக்கம் முடிச்ச இந்துங்க, கோயில் கோயிலா சுத்தனவங்க. என் ஊர்ல சொந்த கோயில் இருக்குதுங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டப்ப என்ன தெரியுமா வந்தது? என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என் பரம்பரை வியாதியிலிருந்து தூக்கி எடுத்த ஒருவருக்காக என் வாலிபத்தில் நான் ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிக்கோதோமே, நீதான் என் சபையை நற்கந்தமா மாத்தணும். இயேசுவின் சரீரமாகிய சபை இன்னைக்கு சிலுவையில் அடித்து பொல்லாதவர்களால் தொங்க விட பிரபலமானவன் அழைக்கப்பட்டவன் நேரடியாக இயேசுவால் அழைக்கப்பட்டவன் ஓடிடுவான். இது பெரிய தீர்க்கதரிசனம் நான் சொல்றது. இந்த யூடியூப்ல நீ எவ்வளவு பெரிய பாஸ்டர் செய்தியை கேட்டா எனக்கு கவலை கிடையாது. நீ எல்லாம் ஓட போற. யார் தெரியுமா நிக்க போறா? அற்பமா எண்ணப்பட்ட ஸ்தேவான்களை கர்த்தர் கொண்டு வர போறார். பிலிப்புகளை கர்த்தர் கொண்டு வர போறார். நிக்கோதோமுகளை கர்த்தர் கொண்டு வர போறார். ஓ அரிமத்தே யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போறாரு. தூக்கி வீசப்பட்டதின் மேல் தேவ திட்டம். கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடிடுங்க, கண்ணை மூடுங்க. இன்னைக்கு ஒரு வேளை செய்தி கொஞ்சம் ஆழம் உங்களுக்கு புரிஞ்சுதா எனக்கு தெரியல. புரிஞ்சாலும் புரியலைனாலும் நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நீ விசுவாசத்தில் இல்லைனாலும் அவிசுவாசத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன் கையை கொண்டு தான் திரள் அற்புதத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகாரங்கள் அருந்திடவே இன்றே செய்ய வேண்டுமே. அருந்திடவே இன்றே செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. காணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. காணல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் திரளாய் அற்புதங்கள் தீரலாய். எங்க கையில துணிக்கைய உன்னை வச்சு பெரிய பெரிய அற்புதத்தை செய்ய போற. அற்புதத்தின் திரளாய் வந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை அக்கினி ஊத்துங்க பாசலர் மேல. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. துணிக்கைய உனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ நீதான் இயேசுவின் சரீரத்தை காப்பாத்த போற. நீதான் இயேசுவின் சரீரத்தை காப்பாத்த போற. பிரபலமானவர்கள் ஓடி போக போறாங்க. பிரபலமானவர்கள் அல்ல, உன்னை வைத்து கர்த்தர் பெரிய திட்டம் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரே. உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே.
காணல் கொண்டு உமக்காய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மற்றவர்களால் ஆகாது என்று வீசப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினவர், மற்றவர்களால் தூக்கி வீசப்பட்ட துணிக்கைகளை கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நற்கந்தமாய் மாற்றினவர், பாதுகாத்திரையா இந்த சபையை நிக்க. ஆண்டவரே, அரிமத்தை யோசேப்பு உன் சரீரத்தை பாதுகாத்தா, சபையை பாதுகாக்க சில துணிக்கைகளை வச்சிருக்கிறீங்கப்பா. சபையில நற்கந்த சாட்சிகளை வீச சில நிக்கோதம்களை வைத்திருக்கிறீங்கப்பா. இவர்களை கொண்டு சபைகளை கட்டி எழுப்புங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.